அனைவருக்கும் வணக்கம். உலகத் தமிழ்ச் சங்கம் மதுரை இன்றைய 167வது தமிழ் கூடல் நிகழ்வு இது. இந்நிகழ்வு முதுகலை மற்றும் வரலாற்று ஆய்வுத்துறை மேலூர் அரசு கலைக்கல்லூரியோடு இணைந்து நடத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்வில் தமிழ் கூடல் உரை வழங்கி சிறப்பிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய இரா நடராஜன் ஐயா அவர்கள் காந்தி நினைவு அருங்காட்சியகத்தினுடைய கல்வி அலுவலர் மற்றும் காப்பாட்சியர் பொறுப்பு. ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நிகழ்வின் தொடக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் தலைமை தாங்கி எங்களுக்கெல்லாம் வழி நடத்தக்கூடிய உலகத் தமிழ்ச் சங்கத்தினுடைய இயக்குனர் முனைவர் அவ்வை அருள் ஐயா அவர்களுக்கு முதற்கண்ணினுடைய வணக்கத்தினை தெரிவித்து மகிழ்கிறேன். இந்த நிகழ்வில் தமிழ் கூடல் உரை வழங்கி சிறப்பிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய காந்தி நினைவு அருங்காட்சியகத்தினுடைய கல்வி அலுவலர் மற்றும் காப்பாட்சியர் பொறுப்பு இரா நடராஜன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். வணக்கம் ஐயா. எங்களது அழைப்பினை ஏற்று வந்திருக்கக்கூடிய அரசு கலைக்கல்லூரி மேலுண்டிய மாணவ கண்மணிகள் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்று மகிழ்கிறேன். பேராசிரியர் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தினையும் வரவேற்பினையும் தெரிவித்து மகிழ்கிறோம். எங்களுடைய அழைப்பினை ஏற்று வந்திருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள், கவிஞர்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வரவேற்பினையும் வணக்கத்தினையும் தெரிவித்து மகிழ்கிறேன். இந்த தமிழ் கூடல் நிகழ்வு முத்தமிழறிஞர் கலைஞர் படைப்புகள் குறித்ததாக அமைகிறது. கலைஞர் பற்றிய ஒரு கவிதை படித்தேன். கி வீரமணி ஐயா அவர்களுடைய கவிதை. சிலர் தலைவர் என்பார், தத்துவ மேதை என்பார், நடிகர் என்பார், நாடகவேந்தர் என்பார், சுவைமிக்க எழுத்தாளர் என்பார், மாணிக்கம் என்பார், மாநில முதல்வர் என்பார், அன்னை என்பார், அன்னை தமிழ் என்பார், அத்தனையும் தனித்தனியே சொல்ல நேரம் இல்லாதவர் உன்னை கலைஞர் என்பார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு பன்முக திறமைகள் வாய்ந்த ஒரு மிகச்சிறந்த ஆளுமை முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா அவர்கள். அவர்களை பற்றியதாக இந்த நிகழ்வு தலைப்பு முத்தமிழறிஞர் கலைஞரின் படைப்புகளில் காந்திய சிந்தனை என்பதாக அமைகிறது. இந்த நிகழ்வில் உரை நிகழ்த்தி சிறப்பிக்க வந்திருக்கும் இரா நடராஜன் ஐயா அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் கல்வியியல் துறை மாணவரான இரா நடராஜன் மகாராஷ்டிராவில் வார்தாவில் சேவாகிராம் ஆசிரமத்தில் காந்திய சிந்தனை படிப்பை முடித்தவர். அகமதாபாத் குஜராத் வித்யாபீடத்தில் படிப்படை பயிற்சி முடித்தவர். காந்தி நினைவு அருங்காட்சியகத்தில் கல்வி அலுவலராகவும் பொது தகவல் அலுவலராகவும் காப்பாட்சியர் பொறுப்பிலும் இருந்து வருகிறார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்ற காந்திய கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் மதிப்புறு பேராசிரியர் ஆன இவர் காந்திய சிந்தனை, விழுமிய கல்வி, யோகா, தியானம் வகுப்புகளை பல்வேறு கல்லூரிகளில் நடத்தி வருகிறார். சிறந்த காந்திய சிந்தனை பேராசிரியர்களுக்கு வழங்கப்படும் முதல்வர் கனக சபாபதி விருதினை பெற்றவர். வாரந்தோறும் புதன்கிழமை காலை மத்திய சிறையிலும் வியாழக்கிழமை சிறுவர் கூர்நோக்கு இல்லத்திலும் காந்திய சிந்தனை வகுப்புகளை தொடர்ந்து நடத்தி வருகிறார். தமிழ்நாடு அமைப்பின் சார்பில் ஜப்பான், இலங்கை, நேபாளம் ஆகிய நாடுகளுக்கு அமைதி பயணம் சென்று வந்தவர். தாய்மொழி தமிழ் அல்லாத தென்னிந்திய, வடகிழக்கு, வட மாநிலத்தவருக்கும் வெளிநாட்டவர்களுக்கும் பேச்சு தமிழை தொடர்ந்து கற்றுக் கொடுத்து வருகிறார். மதுரை வானொலி நிலையத்திலும் இந்திரா காந்தி தேசிய திறந்தவெளி பல்கலைக்கழகத்தின் ஞானவாணி வானொலி நிலையத்திலும் அறிவிப்பாளராக பணியாற்றியவர். மகாத்மா காந்தியடிகளின் நிர்மாண திட்டமான கிராம கைத்தொழில் பயிற்சியின்
பயிற்றுனராக மகளிர் மற்றும் இளைஞர் சுய உதவி குழுவினருக்கு பயிற்சி அளித்து வருகிறார். அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் இன்றைய நிகழ்வில் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் படைப்புகளில் காந்திய சிந்தனை என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தி சிறப்பிக்க அன்போடு அழைக்கிறேன். நிறைந்த அவைக்கு அடியேனின் பணிவான காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. பாரதியார் கூறினார், இந்தியா உலகிற்களிக்கும், ஆம் இந்தியா உலகிற்களிக்கும், ஆம் ஆம் இந்தியா உலகிற்களிக்கும் என்று கூறினார். எதை இந்தியா உலகிற்கு அளிக்கும்? அமரநிலை. இந்த அமரநிலை என்பதற்கு பல்வேறு அர்த்தங்கள் சொல்லப்பட்டாலும் ஒரு எளிய விளக்கம், எல்லாம் ஒன்று இரண்டன்று என்று கருதுவதுதான் அமரநிலை. ஜாதி வேறுபாடுகள் இருக்கக்கூடாது, மத வேறுபாடுகள் இருக்கக்கூடாது, ஏழை பணக்காரர் என்ற வேறுபாடுகள் இருக்கக்கூடாது, ஏழை என்பதற்காக ஒரு விதமாக நடத்தக்கூடாது, அனைவரையும் சமநிலையில் சம பார்வையுடன் நோக்க வேண்டும் என்பதுதான் இந்த அமரநிலை என்பதற்கு எளிய இலக்கணம். அந்த வகையிலே இந்தியா உலகிற்கு அளித்த இருவரும் சூரியன்கள், ஒருவர் மகாத்மா காந்தி, மற்றொருவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள். அவர்களை பற்றி பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு உலகத் தமிழ்ச் சங்கத்திற்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகத் தமிழ்ச் சங்கத்தின் பொறுப்பாளர் அருள் ஐயா அவர்கள் காந்தி நினைவு அருங்காட்சியகத்திற்கும் அவர்களுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. காந்தி நினைவு அருங்காட்சியகத்திலே அரசு அருங்காட்சியகம் என்று ஒன்று இருக்கிறது. நம்முடைய அருள் ஐயா அவர்களுடைய தாயார் திருமதி தாரா நடராஜன் அவர்கள் மதுரை அரசு ராசாசி மருத்துவமனையிலே முதல்வராக இருந்தார்கள். அப்பொழுது இந்த அரசு அருங்காட்சியகத்திலே ஒரு ஓவிய கண்காட்சி நடத்தினார்கள். அந்த ஓவிய கண்காட்சியை திறப்பதற்கு தாரா நடராசன் அம்மையார் அவர்களைத்தான் அழைத்தோம். அப்பொழுதெல்லாம் அரசு அலுவலகங்கள் சனிக்கிழமையும் இயங்கும். அம்மையார் அவர்கள் பொதுவாக ஓவிய கண்காட்சிகள் சனிக்கிழமையில் காலையில் தான் திறந்து வைப்பது வழக்கம். ஆனால் அம்மையார் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், நான் பணி நேரத்தில் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அவர்களுக்காக அன்று சனிக்கிழமை மாலையிலே அந்த ஓவிய கண்காட்சியை திறந்து வைத்தோம். தமிழையும் ஓவியத்தையும் இணைத்து ஒரு அழகான ஒரு சொற்பொழிவை நிகழ்த்தி அந்த ஓவிய கண்காட்சியை திருமதி தாரா நடராஜன் அவர்கள் திறந்து வைத்த நினைவுகள் எனக்கு இப்போது வருகின்றன. என்னுடைய தாயார் அரசு ராசாசி மருத்துவமனையில் தான் பணி செய்தார்கள். திருமதி தாரா நடராஜன் அம்மையார் அவருடைய தலைமையின் கீழ்தான் பணி செய்தார்கள். நான் இன்று உலகத் தமிழ்ச் சங்கத்தின் தலைமை பொறுப்பாளராக இருக்கக்கூடிய திரு அருளையா அவர்களுடைய தலைமையில் இந்த உரையை நிகழ்த்துவதை ஒரு பொருத்தப்பாடாக நான் நினைத்து பார்க்கிறேன். இரண்டாவதாக முனைவர் சோமசுந்தரி அவர்கள், இந்த சோம் என்ற வடமொழி சொல்லுக்கு நிலா என்று அர்த்தம். ஆதலால் தான் மதுரையில் குடிகொண்டுள்ள சொக்கநாதருக்கு நிலாவை அணிந்த சுந்தரர், சோமசுந்தரர் என்று பெயர். அப்போ சோமசுந்தரி என்ற சொல்லுக்கு அர்த்தத்தை பார்க்கும் பொழுது அந்த சோமசுந்தரரையே அணிந்த சோமசுந்தரி என்று. அப்போ சோமசுந்தரர் சோமசுந்தரி ரெண்டு பேரை ஒரு தட்டில் வச்சா சோமசுந்தரிங்கிற பக்கம்தான் ஏற்றமாக இருக்கும். காந்தியடிகள் சதா சர்வ காலம், காந்தியடிகள் மட்டுமல்ல, காந்தியடிகளும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் அள்ளும்பகலும் 60 நாளிகையும் பெண்கள் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டார்கள். ஆணும் பெண்ணும் சமம் என்பதையும் தாண்டி ஆணை விட பெண்கள் முன்னணியில் இருக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட இருவரும் சூரியன்கள் அவர்கள். இந்த நிகழ்விற்கு அம்மா அவர்கள் வரவேற்புரை ஆற்றியதை ஒரு பொருத்தப்பாடாக நினைத்து பார்க்கிறேன். நன்றி உரை கூற உள்ள முனைவர் ஜான்சிராணி அவர்கள் என்று போற்றிருந்தார்கள்.
பொதுவாக இந்த தமிழ் கூடல் உலகத் தமிழ்ச் சங்க பத்திரிகையிலே ஜா என்ற வடமொழி எழுத்து வரலாமா என்று சிலருக்கு ஐயப்பாடாக இருக்கும். அதற்கும் நான் கலைஞர் அவர்களைத்தான் துணைக்கு அழைத்து விளக்கம் கூற முயல்கிறேன். மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார்கள். அன்பார்ந்தன் போட்டு கலைஞர் அவர்களுடைய இயற்பெயரை, ஏன்னா ராஜாஜி அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது, கலைஞர்களுடைய இயற்பெயரை குறிப்பிட்டு அன்பார்ந்தன் என்று போட்டு, உங்கள் பத்திரிகையான முரசொலியிலே, நான் ராஜாஜி வரியை கோட் பண்ணுறேன், அதனால் யாருக்கும் அடைமொழி போட முடியலை, எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களை எம்ஜிஆர் என்று எழுதுகிறீர்கள், ஜி என்ற வடமொழி எழுத்தைத்தான் பயன்படுத்துகிறீர்கள். எஸ்எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்கு ராஜேந்திரன் என்ற ஜே என்ற வடமொழி எழுத்தைத்தான் பயன்படுத்துகிறீர்கள். எனக்கு மட்டும் ஏன் ராஜாஜி என்பதை ராசாசி என்று எழுதுகிறீர்கள்? என்னுடைய பெயரையும் இனிமேல் நீங்கள் ராஜாஜி என்று எழுத வேண்டும் என்று மூதறிஞர் அவர்கள் முத்தமிழருக்கு ஒரு வேண்டுகோளை கடிதம் வாயிலாக சொல்கிறார்கள். அது குறித்து கலைஞர் அவர்கள் சிந்திக்கிறார்கள், கலைஞர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அன்று நான் ஒரு முடிவெடுத்தேன், பெயர் சொல்லில் வடமொழி எழுத்துக்களை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று அந்த ஜாவிற்கு அனுமதி கொடுத்தேன். அன்று முதல் முரசொலி பத்திரிகையிலேயே ராஜாஜி என்று தான் எழுத தலைப்பட்டேன் என்று எழுதியிருக்கிறார்கள். அப்போ அந்த ஜா என்ற எழுத்து ஒரு சாதாரணமான எழுத்தல்ல, கலைஞர் அவர்களால் சிந்திக்கப்பட்ட எழுத்து. ஜான்சிராணி மேடம் அவர்கள் நன்றி உரை கூறுவதையும் ஒரு பொருத்தப்பாடாக நான் நினைத்து பார்க்கிறேன். வாழ்கனி எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம், தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறிக்கெட்டு பால்பட்டு நின்றதாமோர் பாரத தேசந்தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வாழ்க என்று பாரதியார் அவர்கள் பாடினார்கள். இந்த பாரத தேசந்தன்னை என்பதை எடுத்துவிட்டு தமிழ் தேசம் என்று போட்டுவிட்டால், வாழ்விக்க வந்த மகாத்மா என்பதற்கு பதிலாக வாழ்விக்க வந்த கலைஞர் என்று போட்டுவிட்டால், இந்த பாடல் 100க்கு 100% முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கும் பொருந்தும். இந்த இருபெரும் சூரியன்களை ஒப்பிட்டு நோக்கும் இந்த அடியேனுடைய இந்த எளிய உரையை கேட்பதற்காக வந்துள்ள மதுரை மாநகரின் முக்கிய ஆளுமைகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலூர் அரசு கலைக்கல்லூரியிலிருந்து பேராசிரியர் பாலாஜி அவர்கள் வந்திருக்கிறார்கள், வரலாற்றுத்துறை மாணவர்கள். பொதுவாக இந்த வரலாற்றுத்துறையை பற்றி நாங்கள் மோட்டிவேஷன் வகுப்பில் எடுக்கும்போது சொல்வோம், இப்போ சயின்ஸ் படித்தா சயின்டிஸ்ட் ஆகலாம், தமிழ் படித்தா மொழிபெயர்ப்பாளர் ஆகலாம், ஊடகத்துறைக்கு போகலாம், வரலாற்று படித்தால் என்ன ஆவீர்கள் என்று கேட்போம். அப்போ மாணவர்கள் பேசாமல் இருப்பாங்க. அப்போ நாங்கள் சொல்வோம், வரலாறு படித்தால் முதல்வர் ஆகலாம் என்று சொல்வோம். அப்போ என்ன அப்படின்னா, கல்லூரிக்கு முதல்வரா அப்படின்னா இல்லை, நீங்கள் வரலாறு படித்தால் ஒரு மாநிலத்திற்கே முதல்வராக ஆகலாம். ஏனென்றால் நம்முடைய தற்போதைய முதல்வர், மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வரலாற்றினை பாடமாக எடுத்து படித்தவர்கள். அப்போ நீங்கள் எங்கேனாலும் நிமிர்ந்து சொல்லலாம், வரலாறு படித்தால் என்ன ஆகலாம்? முதல்வராக ஆகலாம். அத்தகைய ஒரு சிறப்பு வாய்ந்த துறை என்று அவர்களை நாங்கள் உந்துதல் படுத்துவோம். அத்தகைய வரலாற்றுத்துறை மாணவ மாணவியர் வந்திருக்கிறார்கள். காந்தி நினைவு அருங்காட்சியகத்திலிருந்து எங்களுடைய காந்திய கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் முதல்வர் முனைவர் தேவதாஸ், ஒவ்வொருவருமே இங்கு பெயர் சொல்லி அழைப்பதற்குரிய மாண்புடையவர்கள். காலத்தின் அருமை கருதி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இருபெரும் சூரியன்கள் என்று குறிப்பிட்டேன். ஒன்று, இந்தியாவின் மேற்கு பகுதியில் குஜராத்தில் உதித்த சூரியன். ஹிந்து தமிழ் திசையிலிருந்து முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு ஒரு சிறப்பு பதிப்பு வெளியிட்டார்கள். அதில் அவங்க என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, தெற்கிலிருந்து வந்த சூரியன் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். கலைஞர் அவர்களை குறிப்பிடும் பொழுது இது தெற்கிலிருந்து உதித்த சூரியன் என்பது போல ஹிந்து தமிழ் திசை குறிப்பிட்டார்கள். இந்த இருபெரும் சூரியன்களுக்கிடையே ஒரு ஒப்பீடு நோக்கு. இது என்ன அப்படின்னா, இந்த உவமை இங்கு பொருத்தமில்லாமல் இருக்கலாம், ஆனால் இது என்ன அப்படின்னா, ஒரு காவிரி நதியை, நான் கங்கை நதிங்கிறத தவிர்த்து விட்டேன், ஒரு காவிரி நதியை ஒரு செம்பில் அடைத்து இதுதான் காவிரி நதி என்று சொன்னால் எப்படி இருக்குமோ, அதை போல்தான் எப்படி இமயமலை ஏறியவன் இமயமலையின் ஒரு பகுதியை ஏறிவிட்டு நான் இமயமலை அடைந்து விட்டேன் என்று அறைகூவல் விடுப்பது போல, இந்த உரை மிகப்பெரிய இருபெரும் கடல்கள் இருவரும் அவர்களுக்கிடையே அந்த இலக்கியங்களில் என்ன தாக்க பரிமாற்றங்கள் நடந்தன என்பதை பற்றிய இந்த உரை இப்படி தான் அமையும். ஒரு கங்கையை செம்பில் அடைத்து கொடுத்தாற்போல் தான் அமையும் என்று முதலிலே சொல்லி, ஏன்னா இது ஒரு பெரும் கடல். ஆனால் இந்த உரை நீங்களாம் ஏற்கனவே நன்றாக வாசித்து கொண்டிருப்பவர்கள் தான், இன்னும் வாசிப்பை தீவிரப்படுத்துவதற்கு உதவினால் இந்த உரை வெற்றி உரை என்று என் அளவிலே நான் கருதி கொள்கிறேன். இந்த உரையை நிகழ்த்தும்
காந்தி நினைவு அருங்காட்சியகத்திற்கும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. காலச்சக்கரத்தினை சற்றே பின்னோக்கி சுழல விடுவோம். 1969 ஆண்டு, அந்த ஆண்டுதான் மகாத்மா காந்தியடிகளுடைய 100ஆண்டு விழா. 66லேயே 3 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும் என்று ஒரு குழு அமைக்கப்பட்டு விட்டது. 1969 அந்த குழு செயல்படும் பொழுது அதனுடைய அந்த காந்தி 100ஆண்டு விழா குழுவின் தலைவராக இருந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்ற கருத்தினை இங்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். 2 விஷயம் பண்ணாங்க. மகாத்மா அவர்களுக்கு சிலைகளுக்கு அவரை பற்றி கருத்தரங்கள் நடத்துவது, அவரை பற்றி பேசுவது, கவியரங்கள் நடத்துவது, சிலைகளுக்கு மாலையிடுவது, புகைப்படங்களுக்கு மாலையிடுவது என்று ஒரு பக்கம். ஆனால் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்ததால் என்னவோ ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் புரோகிராமாக இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவை எடுத்தார்கள். இது வெறும் 100ஆண்டோடு முடிந்துவிடக்கூடாது, ஆண்டுதோறும் தொடர வேண்டும், தலைமுறை தாண்டியும் தொடர வேண்டும் என்பதற்காக மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலே ஒரு முடிவெடுத்தார்கள். அது என்னவென்றால், காந்திய சிந்தனை சான்றிதழ் மற்றும் பட்டய வகுப்புகளை தொடங்க வேண்டும். 1969 கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் எடுத்த முடிவு. இன்று வரை ஆனால் நிறையா சான்றிதழ்கள் அதில் சேர்வதற்கு மாணவர்கள் இல்லாமல் நிறையா துறைகள் அது தளர்ந்து விட்டன. ஆனால் இன்று வரை உயிர் துடிப்போடு உயிர்ப்போடு செயல்படக்கூடிய இந்த 2 சான்றிதழ் பயிற்சி வகுப்புகளும் உள்ளன. காந்திய சிந்தனை சான்றிதழும் பட்டய வகுப்புகளும் இருக்கின்றன. இதற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் காரணம். அடுத்து ராமேஸ்வரத்திலிருந்து ஒரு ரயில் தொடங்குகிறார்கள். அந்த ரயிலிலே காந்தியடிகளுடைய வாழ்க்கை வரலாற்று முழுவதையுமே ஓவிய காட்சியாக, சித்திர காட்சிகளாக வைத்திருக்கிறார்கள். காந்தி 100ஆண்டு விழா குழுவின் தலைவர், முதல்வர் என்ற வகையிலே எல்லாவற்றிற்கும் மேலாக காந்தியடிகளின் மீது அவருக்குள்ள நம்பிக்கையின் காரணமாக அந்த ரயிலை தொடங்கி வைப்பதற்கு அவரை அழைக்கிறார்கள். ரயில் நிற்கிறது, மிக அலங்காரமான ரயில், நல்லா இருக்கு ரயில். ஆனால் கலைஞர் அவர்கள் அந்த ரயிலுக்கு முன்னாடி நின்று யாரை நினைத்து பார்க்கிறார் என்றால் 3ஆம் வகுப்பு ரயில் பயணிகளை பற்றி நினைத்து பார்க்கிறார். அது குறித்து நெஞ்சுக்கு நீதி. ஏனென்றால் அந்த ரயில் முன்னாடி நின்று எதை நினைத்தாராம் அவர் எழுதியிருக்காங்க, கலைஞர் அவர்கள் எழுதியிருக்காங்க, காந்தியடிகள் 3ஆம் வகுப்பில் பயணம் செய்தவர். 3ஆம் வகுப்பு பயணிகளுடைய வாழ்க்கைக்கும் 3ஆம் வகுப்பு ரயில் பெட்டிக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. அவர்கள் எந்த வாழ்க்கையை வாழ்கிறார்களோ, எளிய வாழ்க்கை, ஏழ்மையான வாழ்க்கையை வாழ்கிறார்களோ, அந்த ஏழ்மையான வாழ்க்கை தான் 3ஆம் வகுப்பு ரயில் பெட்டிகளிலும் இருக்கும். அன்று காந்தியடிகள் 3ஆம் வகுப்பு ரயில் பெட்டியில் பயணம் செய்து இந்திய விடுதலைக்காக போராடினார். ஆனால் இன்று வரை அந்த மாற்றங்கள் நிகழவில்லையே என்று வருத்தப்பட்டு எழுதியிருப்பதை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் நெஞ்சுக்கு நீதி என்பதில். அதே 1969 ஆண்டு மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகத்திற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். பார்வையாளர் ஏட்டிலே அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள், மீண்டும் வருவேன் என்று எழுதி வைத்தார்கள். சொன்னதை செய்பவர், செய்வதை சொல்பவர் என்ற அடைமொழி கலைஞர் அவர்களுக்கு உண்டு. சொன்னது மாதிரியே 2007 ஆண்டு ஜனவரி 30 அன்று மகாத்மா காந்தியடிகளுடைய நினைவு நாள். அன்று கலைஞர் அவர்கள் அந்த மீண்டும் வருவேன் என்று சொன்னது மாதிரியே மீண்டும் காந்தி நினைவு அருங்காட்சியகத்திற்கு வந்து முழங்கால் அளவு ஆடை அணிந்த மகாத்மா காந்தியடிகளுடைய சிலைக்கு மாலை அணிவித்து காந்தியடிகளுடைய நினைவு நாள் அன்று அவருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். தன்னுடைய நெஞ்சுக்கு நீதி என்ற புத்தகத்திலே மகாத்மா காந்தியடிகள் இறந்த தினத்தை 1948 ஜனவரி 30 வெள்ளிக்கிழமை அந்த தினத்தை வானொலியின் மூலமாக கேட்டுவிட்டு மிக உருக்கமாக நெஞ்சுக்கு நீதி பத்திரிகையிலே, அந்த நெஞ்சுக்கு நீதி புத்தகத்திலே ஓர் அத்தியாயத்தையே அவர்கள் மகாத்மா காந்தியடிகளுக்கு அர்ப்பணிப்பு செய்திருக்கிறார்கள். நம்முடைய கலைஞர் அவர்களுடைய வார்த்தைகளிலேயே அதை நாம் கேட்போம். அந்த அத்தியாயத்தின் தலைப்பு காந்தியார் கண்ட கனவை நினைவாக்குகிறோம். இந்துக்களிடமும்
முஸ்லீம்களிடமும் ஒற்றுமையை உருவாக்க சுதந்திரத்திற்கு பிறகு அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள், இங்கு அவர் என்பது மகாத்மா காந்தியடிகளை குறிக்கிறது, அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் சில மத வெறியர்களுக்கு பிடிக்கவில்லை. இந்திய மண்ணில் பிறந்த ஒருவன் அந்த புனிதமான உயிரை பிரித்து கொண்டான். தவறு. அந்த புனிதமான உயிரை யாரும் பறிக்க முடியாது. அது இந்தியாவில் உள்ள பல கோடி உயிர்களோடு ஒன்றிவிட்ட உயிராகும் என்று தம்முடைய நெஞ்சுக்கு நீதி என்ற புத்தகத்திலே மிக மிக உருக்கமாக காந்தியார் அவர்களை இழந்ததை கலைஞர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது போல ஒரு அத்தியாயம் முழுவதும் அதை பதிவு செய்திருக்கிறார்கள். இப்பொழுதுள்ள வரலாற்றை பார்ப்போம். கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், இந்தியாவில் உள்ள பல கோடி உயிர்களோடு ஒன்றிவிட்ட உயிர் மகாத்மா காந்தியுடைய உயிர் என்று சொன்னார்கள். அதனால்தான் அந்த பல கோடி உயிர்களோடு ஒன்றிவிட்ட அந்த உயிரின் சுடர் இன்னும் பரவலாக உலகிற்கு வழிகாட்ட வேண்டும். ஏற்கனவே வழிகாட்டி கொண்டிருக்கிறது, இன்னும் பரவலாக வழிகாட்டி கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக அவர் வழி வந்த தற்போதைய அரசு காந்தி நினைவு அருங்காட்சியகத்தை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும். கால மாற்றத்திற்கு ஏற்றாற்போல் காந்தியடிகள் டிஜிட்டல் வடிவில் உலகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக இதுவரை ரூபாய் 12 கோடி செலவிட்டு காந்தி நினைவு அருங்காட்சியகத்தின் மறு நிர்மாண பணிகள் மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன. காந்தியடிகள் காலச்சக்கரத்தினை சற்றே மீண்டும் பின்னோக்கி சுழல விடுவோம். 1947 ஆகஸ்ட் 15 நள்ளிரவு சுதந்திரத்தை பெற நாம் தயாராக இருக்கிறோம். காலக்கட்டாயத்தினால் சுதந்திரத்தை கொடுப்பதற்கு பிரிட்டிஷாரும் தயாராக இருக்கிறார்கள். வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு, உலகம் முழுவதும் ஆவலுடன் எதிர்பார்க்கிறது. இந்தியா விடுதலை அடையப் போகிறது. அதை பிரிட்டிஷ் வானொலியிலே வர்ணனை செய்கிறார்கள். அந்த வர்ணனையாளர் சொல்கிறார், இந்த இடத்தில் மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்கிறார். அதோட ஏன்னா மகிழ்ச்சி தான், ஆண்டாண்டு காலமாக அடிமையாக இருந்தோம், நாம் விடுதலை அடைய போகிறோம், மகிழ்ச்சி தான். அந்த மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொல்லிட்டு ஒரு நிறுத்தம் சொல்லிட்டு கொஞ்சம் இடைவெளி விட்டுட்டு சொல்கிறாரு, ஆனாலும் ஏதோ ஒரு துக்கம் இருக்கிறது என்று சொல்கிறார். இந்த இடத்தில் ஒளி இருக்கிறது, ஏன்னா ரொம்ப அழகாக மின் விளக்கு அலங்கரித்து வைத்திருக்கிறார்கள், அதோடு நிப்பாட்டியிருக்கணும். ஒளி இருக்கிறது என்று சொல்லி ஒரு விட்டுட்டு ஆனாலும் ஏதோ ஒரு இருள் இருக்கிறது என்று சொல்கிறார். பிரிட்டிஷ் வானொலியை பொறுத்தவரை வர்ணனையினுடைய வார்த்தைகள் ரொம்ப அலங்காரமான வார்த்தைகளாக இருக்காது, ரொம்ப நேர்த்தியாக தான் அங்கே வர்ணனை பண்ண முடியும். அப்போ என்ன, ஒரு பிரிட்டிஷ் வானொலியை மீண்டும் திருப்பி சொல்கிறார், மகிழ்ச்சி இருக்கிறது ஆனாலும் ஏதோ ஒரு துக்கம் இருக்கிறது, ஒளி இருக்கிறது ஆனாலும் ஏதோ ஒரு இருள் இருக்கிறது என்று. அப்போ எதை அவர் குறிப்பிடுகிறார் என்றால், விடுதலைக்காக சதா சர்வ காலமும் தனி வாழ்க்கை என்று எதுவும் வாழாமல், விடுதலைக்கான போராட்ட வாழ்க்கையே என்னுடைய தனி வாழ்க்கையும் பொது வாழ்க்கையும் ஆகும் என்று அர்ப்பணித்த மகாத்மா காந்தியடிகள் சுதந்திர தின கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளவில்லை. இதுதான் மகாத்மா காந்தியடிகளுக்கு இந்திய திருநாடு கொடுத்த கைமாறு. அப்பொழுது மகாத்மா காந்தியடிகள் புதுடெல்லியில் இல்லாமல் எங்கு இருந்தார்? மகாத்மா காந்தியடிகள் கொல்கத்தாவில் இருந்தார். கொல்கத்தாவில் சமூக கலவரங்கள் நடைபெற்று கொண்டிருந்தன. இன்று நாம் எதிர்பார்க்கிறோம், ஒரு பேருந்தில் செல்கிறோம், நான் உட்கார்ந்துருக்கேன், ஒரு வயதான முதியவர் வந்தால் அவருக்கு இடம் கொடுக்குறேன், அவர் எனக்கு நன்றி சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்படி ஒரு நன்றி சொல்லாட்டினாலுமே ஒரு புன்சிரிப்பால் சிரிக்கணும், என்னிடம் எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஆனால் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், நாம் வாங்கி கொடுத்த சுதந்திரம் என்ற எதிர்பார்ப்பும் இல்லாமல் மகாத்மா காந்தியடிகள் டெல்லியிலே இருக்கிறார். நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள், யாரையும் குறை சொல்வதாக நினைக்க வேணாம், நிறையா பேர் இருந்தார்கள். அவர்கள் நினைத்திருந்தால் மகாத்மா காந்தியடிகள் வந்த பிறகுதான் நாங்கள் சுதந்திரத்தை பெறுவோம் என்று சொல்லி இருக்கலாம். இரண்டாம் கட்ட தலைவர்கள் நினைத்திருந்தால் டெல்லியும் அப்பொழுது பிரிட்டன் கையில் தான் இருந்தது, கொல்கத்தாவும் பிரிட்டன் கையில் தான் இருந்தது. கொல்கத்தா ஏற்கனவே நம்ம தலைநகராக இருந்த நகரம். இரண்டாம் கட்ட தலைவர்கள் நினைத்திருந்தால் இந்த நிகழ்வினை நாம் இங்கு டெல்லியில் வைப்பதற்கு பதிலாக கொல்கத்தாவில் உள்ள விக்டோரியா ஹாலில் வைத்திருக்கலாம் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் எந்த விதமான இதுவுமே இல்லாமல், அடிச்சோடும் இல்லாமல் இந்தியாவின் சுதந்திரம் காந்தியடிகள் இல்லாமலேயே கொடுக்கப்பட்டு விட்டது. இந்த நிகழ்வை படித்த நான் இந்த நிகழ்வை எதோடு பொருத்தி பார்க்க விரும்புகிறேன் என்றால், காலம் 1974.
அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கலைஞர் அவர்களுக்கு திருக்குறள் மீது ஆழ்ந்த அனுபவம். எந்த ஒரு திருக்குறளை கோட் பண்ணாமல் அவங்க எதையுமே பேச மாட்டாங்க. நீங்கள் அவர் உரைகள் எதுனாலும் படித்தாலும் எல்லாத்தையுமே திருக்குறளோடு பொருத்தப்பாடு என்று பார்த்துதான். நான் இங்கு நிற்பதற்கு காரணமும் கூட அதுதான். என்ன அப்படின்னா, நான் சிறுவனாக இருக்கும் பொழுது என்னுடைய அந்த மாணவ பருவம் நல்லதொரு தமிழ் சூழல். என்னுடைய தாத்தா அவர்கள் வடமொழி சொல் கலக்காமல், இப்போ ரவி சாருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், மீனாட்சி சுந்தரம், வட சொல் கலக்காமல் பயிற்சி பேசணும்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு வட சொல்லும் ஆங்கில சொல்லும் கலந்து விடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருப்பார்கள். அப்பொழுது எல்லாருமே ஒரு கடை போட்டு அன்சன்ஸ் தான் போடுவாங்க. ஆனால் இவர்கள் தான் முதலில் மக்கள் மருந்து கடை என்று போட்டார்கள். அவர் பேரை போட்டு சொக்கலிங்கம், அந்த ஒரு ஜாதி பேரை போட்டு மக்கள் மருந்து கடை, அந்த மாதிரி புதிய சொற்களை அறிமுகப்படுத்தியவர்கள். அவர்கள் நாள்தோறும் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை, நான் சொல்கிற டயத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும், மாலை 4:30 மணி, ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணிக்கு நற்றமிழ் ஒரு இணையம் என்று ஒரு நிகழ்வை நடத்தினார்கள். அது தமிழ் கூடல். அந்த தமிழ் கூடல் பேராசிரியர் பெருமக்கள் வருவார்கள், எல்லாருமே ஆசிரியர் பெருமக்கள் வருவார்கள். அவங்க தாத்தா சொல்லுவாங்க, பெண்கள் அதிக அளவில் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஏதாவது ஒரு டாப்பிக்கை பற்றி, ஒரு வாரம் தொல்காப்பியம் பற்றி பேசுவார்கள், ஒரு வாரம் சங்கத்தமிழ் பற்றி பேசுவார்கள், அப்புறம் சிலப்பதிகாரம் பற்றி பேசுவார்கள், மணிமேகலை பற்றி பேராசிரியர் பெருமக்கள் பேசுவார்கள். ஆனால் எல்லா பேராசிரியர்களும் அது தொல்காப்பியத்தை பற்றி பேசினாலும் சரி, சங்கத்தமிழை பற்றி பேசினாலும் சரி, சிலப்பதிகாரத்தை பற்றி பேசினாலும் சரி, தாய் என்ற நாவலை பற்றி பேசினாலும் சரி, திருக்குறளையும் கோட் பண்ணுவாங்க, கலைஞர் அவர்களையும் கோட் பண்ணி தான் பேசுவார்கள். அப்படிப்பட்ட திருக்குறள் கலைஞர் அவர்கள் ஏன்னா இவங்க பண்ணுறது திருக்குறளையும் கலைஞரையும் கோட் பண்ணுறாங்க, கலைஞர் அவர்கள் திருக்குறளை கோட் பண்ணி தான் பேசுவாங்க. அப்போ ஒரு முடிவு எடுக்கிறார், நாம் திருவள்ளுவருக்கென ஒரு உயிர்ப்புள்ள ஒரு மண்டபம் கட்ட வேண்டும் என்று ஒன்று முடிவெடுக்கிறாங்க. எந்த இடத்தை தேர்ந்தெடுப்பது? எல்லாரும் மயிலாப்பூரை சொல்கிறார்கள், மயிலாப்பூரில் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ யோசிக்கிறாங்க, மயிலாப்பூர் வளர்ந்து கொண்டு வரக்கூடிய நகரமாக இருக்கிறது, இவ்வளோ பெரிய நகரினுடைய இடத்தை நாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணலாம் முடிவு சொல்லி, நுங்கம்பாக்கத்திலே ஒவ்வொரு நாளும் அந்த வள்ளுவர் கோட்டத்தினை உருவாக்குவதற்கு, இந்த கோட்டம் என்ற சொல்லை உருவாக்கியவரே கலைஞர் தான். அப்போ அவர் கோட்டம் என்ற சொல்லை உருவாக்கிய பொழுதும் எதிர்ப்பு வந்தது. என்ன சொன்னாங்கன்னா, கோட்டம் என்றால் சமாதி என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது, அப்போ இது வள்ளுவருடைய சமாதியா, நாம் வள்ளுவத்தை புதைக்கப் போகிறோமா என்று சில பேர் கேள்வி கேட்டாங்க. கலைஞர் அவர்கள் கண்டுபிடித்து சொன்னார்கள், கோட்டம் என்ற சொல்லுக்கு கோயில் என்றும் ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று சொல்லி கந்த கோட்டம் என்று சொல்கிறோம். இதெல்லாம் சொல்லிட்டு அப்போ வள்ளுவர் கோட்டம் தலை சிறந்த சிற்பிகளை அழைத்தார்கள். அது தன்னுடைய வாழ்க்கையினுடைய தலையாய பணியாக அந்த வள்ளுவர் கோட்டத்தை கலைஞர் அவர்கள் வடிவமைத்தார்கள். எல்லாமே முடிஞ்சிருச்சு, டெய்லி அதை போய் பார்க்குறாங்க எப்படின்னு சொல்லி நிறைய ஆலோசனைகள் சொல்கிறாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்பொழுது இந்த வள்ளுவர் கோட்டத்தை திறப்பதற்கு நாள் குறித்தாகிவிட்டது. அந்த நிகழ்ச்சி நிரல் மிகச் சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொல்லி 1330 குறள்கள் இருக்கின்றன, 1330 மாணவர்கள் ஊர்வலமாக வர வேண்டும் கலைஞர் சொல்கிறாங்க, 1330 மாணவியர் ஊர்வலமாக வர வேண்டும், 1330 ஆசிரிய பெருமக்கள் வரணும், ஆசிரியைகள் வரணும்னு சொல்லி நல்லா திட்டமிட்டாச்சு. 10 நாட்களுக்கு முன்பாக ஆட்சி கலைக்கப்பட்டு விட்டது. நமக்கு வேணால் ஆட்சி கலைக்கப்பட்டது பெரிய விஷயமா இருக்கலாம், ஆனால் கலைஞர் அவர்களுக்கு சாதாரண விஷயம். ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியையும் ரத்து செய்து விட்டார்கள். அப்போ யாரை வைத்து இந்த நிகழ்வை திறப்பது? யார் இதை உருவாக்கினார்களோ அவர் இல்லாமலேயே இந்த நிகழ்வு நடத்தப்பட்டு விட்டது. வள்ளுவர் கோட்ட திறப்பு விழா நடத்தப்பட்டு விட்டது. அந்த வள்ளுவர் கோட்ட திறப்பு விழாவிலே அந்த பிரிட்டனை சேர்ந்த வர்ணனையாளர் இருந்திருந்தால் கண்டிப்பாக சொல்லி இருப்பார், இந்த இடத்தில் மகிழ்ச்சி இருக்கிறது, ஆனாலும் ஏதோ ஒரு துக்கம் இருக்கிறது என்று கண்டிப்பாக சொல்லி இருப்பார். இந்த இடத்தில் ஒளி இருக்கிறது, ஆனாலும் ஏதோ ஒரு இருள் இருக்கிறது என்று சொல்லி இருப்பார். நம்ம வர்ணனையாளர் கூட சொல்லி இருக்கலாம், அவர் தான் சொல்லணும் இல்லை. ஏன் சொல்லவில்லை என்றால் அப்பொழுது இந்தியாவில் எமர்ஜென்சி காலகமாக இருந்தது. ஆதலால் தான் அதை சொல்வதை நம்ம வர்ணனையால் தவிர்த்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன். சரி, எப்பொழுது இந்தியாவின் சுதந்திரம் காந்தியடிகள் இல்லாமலேயே பெறப்பட்டு விட்டதோ
அதுபோல வள்ளுவர் கோட்ட திறப்பு விழா காந்தியடி இது நம்ம கலைஞர் அவர்கள் இல்லாமலேயே திறக்கப்பட்டு விட்டது. அடுத்து எல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ பிரச்சனைகள் முடிவாகி விட்டன. தான் திறந்த வள்ளுவர் கோட்டத்தை போய் அவர் பார்த்துருக்கலாம்ல, அந்த உறுதிப்பாடு. அப்போ ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மன உறுதிப்பாட்டுடன் ஒரு முடிவை கலைஞர் அவர்கள் எடுக்கிறார்கள். இதை படிக்கும் பொழுதும் எனக்கு காந்தியடிகளுடைய ஞாபகம் தான் வந்தது. 1930 காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகத்திற்கு கிளம்புகிறார். 78 தொண்டர்களை அழைத்து கொண்டு சபர்மதி நதிக்கரையிலிருந்து தண்டியை நோக்கி உப்பு சத்தியாகிரக யாத்திரை எல்லாரும் செலக்ட் பண்ணிட்டாங்க, தொடங்கணும். அப்போ காந்தியடிகள் ஒரு வார்த்தை சொல்கிறார், நான் தண்டிக்கு சுயராஜ்யத்தை வேண்டி தண்டிக்கு புறப்பட்டு செல்கிறேன். ஒருவேளை நான் எதிர்பார்க்கும் சுயராஜ்யம் கிடைக்கவில்லை என்றால் சபர்மதிக்கு நான் மீண்டும் திரும்பி வரமாட்டேன் என்ற ஒரு உறுதிப்பாடு எடுக்கிறார். அதை போல கலைஞர் அவர்கள் வள்ளுவர் கோட்டத்தை குறித்து ஒரு உறுதிப்பாடு எடுக்கிறார்கள். மீண்டும் முதல்வரானால் தான் நான் வள்ளுவர் கோட்டத்திற்குள் செல்வேன் என்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவை எடுக்கிறார்கள். அது தான் பதவியேற்க வேண்டும் என்பதற்காக அல்ல, இந்த தமிழினம் தலைநிமிர வேண்டும் என்பதற்காக ஒரு எடுத்த முடிவு. அதை போல 13 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சிக்கட்டிலில் ஏறும் வாய்ப்பு அவர்களுக்கு வழங்க வாய்ப்பு என்று சொல்ல வேண்டாம், அவர் பொறுப்பு, ஒரு முள்கிரீடம். ஏன்னா நிறையா பேர் நினைப்பாங்க காந்தியடிகள் அதிபராக பதவியேற்றுக் கொள்ளவில்லை, ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொள்ளவில்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் எந்த பொறுப்பிலுமே காந்தியடிகள் இல்லை. நீங்கள் உலக வரைபடத்தை எல்லாம் பாருங்கள், விடுதலைக்காக போராடிய நபர் ஒன்று அதிபராக பதவியேற்றுக் கொள்வார், அல்லது பிரதமராக பதவியேற்றுக் கொள்வார், அல்லது ஜனாதிபதியாக பதவியேற்றுக் கொள்வார். அந்த தலைவர்களை குறைத்து சொல்றேங்கிறதுக்காக வேணாம், அதுதான் வரலாறு. ஆனால் காந்தியடிகள் பதவியை மறுத்தவர். நம்முடைய கலைஞர் அவர்களும் பதவி வேண்டாம் என்று சொன்னவர். இதை எங்கே யார் பதிவு பண்ணியிருக்கா அப்படின்னா திருவாளர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இதை பதிவு செஞ்சுருக்காங்க. முடிவு பண்ணிட்டாங்க, கலைஞர் அவர்கள் தான் முதல்வர் என்று முடிவு பண்ணிட்டோம். ஆனால் அண்ணாவிற்கு பிறகு ஆனால் கலைஞர் அவர்களுக்கு இதில் துளியளவும் விருப்பம் இல்லை. கலைஞர் இது யாருடைய வரிகளை சொல்கிறேன்னா, நான் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் திரு எம்ஜி ராமச்சந்திரன் வரிகளை சொல்கிறேன். கலைஞருடைய மனைவிக்கும் இதில் விருப்பம் இல்லை. நாங்கள் எல்லோரும் சேர்ந்துதான் அவர் முதல்வர் ஆனவர் கிடையாது, முதல்வராக ஆக்கப்பட்டவர் என்று எழுதியிருக்கிறார். அப்புறம் இன்னொன்று அவங்க சேர்த்து எழுதியிருக்காங்க, அவர் முதல்வராக இல்லாமல் வசனகர்த்தாவாக இருந்திருந்தால் எவ்வளவோ சம்பாதித்திருக்கலாம், ஆனால் அந்த வாய்ப்பையெல்லாம் இழந்துவிட்டு எங்களுக்காகத்தான் அவர்கள் முதல்வராக நாங்கள் அவர்களை ஆக்கினோம் என்று எழுதியிருக்கிறார்கள். அப்போ முதல்வர் அன்று காந்தியடிகள் எப்படி இந்தியாவில் பதவியை மறுத்தாரோ அதே போல கலைஞர் அவர்களும் பதவியை மறுத்தவராகத்தான் இருந்திருக்கிறார்கள். அவர் எடுத்த சூளுரை அவருக்காக எடுத்த சூளுரை இல்லை, இந்த தமிழினம் தலைநிமிர வேண்டும் என்பதற்காக எடுத்த சூளுரையாக நான் அதை பார்க்கிறேன். இலக்கியம், இந்த இலக்கியங்களை பொறுத்தவரை எது இலக்கியம்? மக்களுடைய மொழியை பேசுவது மட்டும்தான் இலக்கியமாக இருக்க முடியும். ஆனால் நம்முடைய நாட்டிலே ஒரு காலத்தில் இலக்கியங்கள் மன்னர்களுடைய குரலாக ஒலித்தது. மன்னனை யார் சார்ந்திருக்கிறார்களோ அவர்களுடைய சார்பு குரலாக ஒலித்தது. இலக்கியங்கள் என்பன மக்களுடைய குரலாக இருக்க வேண்டும் என்பதில்தான் மகாத்மா காந்தியடிகளும் முத்தமிழறிஞர் அவர்கள் இருவரும் சந்தித்து கொண்ட புள்ளிகள் ஏராளம். இலக்கியங்களில் நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஆனால் இதெல்லாத்தையும் புழிஞ்சு சாராம்சமாக கொடுக்க வேண்டும் என்றால் இருவருடைய நோக்கமும் என்னவாக இருந்தது என்றால் நம்முடைய குரல் மக்களின் குரலாக இருக்க வேண்டும். யார் அந்த மக்கள்? துண்டிக்கப்பட்டு துயருற்ற மக்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்ற மக்கள், காணார் கேளார் கால்முடப்பட்டோர், பேணுதர் இல்லா பின்னினடுக்குற்றோர் என்று மணிமேகலை யாரை குறிப்பிட்டாலோ அந்த மக்களுடைய குரலாக இருக்க வேண்டும் என்ற ஒரு புள்ளிதான் இவர்கள் இருவரையும் மிகவும் ஆழமாக இணைக்கிறது. எந்த ஒரு படைப்பினையும் எடுத்துக்கொள்ளுங்கள், கலைஞர் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், இந்தியா விடுதலை பெற்ற ஒன்றை தவிர காந்தியடிகளின் கொள்கைகள் குறிக்கோள்கள் நிறைவேற்றப்பட்டனவா என்றால் இல்லை என்றுதான் பதில் இருக்கும். அப்போ காந்தியடிகள் கொள்கையில் நீங்கள் என்ன நிறைவேற்றியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கலைஞர் அவர்கள் நம்மை கேட்கிறார்கள். ஒன்று நிறைவேற்றியிருக்கோம்,
விடுதலை அடையணும்னு காந்தியடிகள் சொன்னார், அந்த விடுதலை அடைந்து விட்டோம். காந்தியடிகளுக்கும் இந்திய விடுதலை ஏற்புடையதல்ல. அவர் சொல்றாரு, அரசியல் விடுதலை மட்டும்தான் அடைந்திருக்கின்றோம், இன்னும் சமூக விடுதலை அடைய வேண்டும், பொருளாதார விடுதலை அடைய வேண்டும், கல்வி விடுதலை அடைய வேண்டும். பிரிட்டிஷார் சென்ற பிறகுதான் இந்தியர்களுக்கு அதிக வேலை இருக்கிறது என்று காந்தியடிகள் சொன்னார். அதற்கென புதிய இந்தியாவை உருவாக்குவதற்கு 18 நிர்மாண திட்டங்களை சொன்னார். நீங்கள் நம்முடைய கலைஞர் அவர்களுடைய படைப்புகளில் வரலாற்று நாவல்களை விட்டுவிடுங்கள், சிறுகதைகளை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர் எழுதிய கடிதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அவர் பேசிய பேச்சுக்கள், மேடை பேச்சுகளை எடுத்துக்கொள்ளுங்கள், மொழி மாற்றங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், முரசொலியில் எழுதிய கடிதங்கள், எல்லாவற்றிலும் பார்த்தால் காந்தியடிகள் சொன்ன இந்த 18 நிர்மாண திட்டங்களும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஊடுருவி இருப்பதை கண்டிப்பாக காண முடியும். காலத்தின் அருமை கருதி ஒரு 3 உதாரணங்களை மட்டும் நான் இங்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். காந்தியடிகள் சொன்னது அரசியல் விடுதலை அடைஞ்சிட்டோம், சமூக விடுதலை அடையணும், பொருளாதார விடுதலை அடைய வேண்டும், கல்வி விடுதலை அடைய வேண்டும். கலைஞர் அவர்கள் எழுதிய கடிதங்களின் எண்ணிக்கை 4051 கடிதங்கள். அது 54 பாகங்களாக வெளியிட்டிருக்காங்க. சமூக விடுதலை, ஏன்னா அந்த சமூக விடுதலை, பொருளாதார விடுதலை, கல்வி விடுதலை நம்ம வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட்ஸாக பிரிக்க முடியாது, ஒன்றுக்கொன்று நெருங்கிய தொடர்புடையவை. நம்ம அரசாங்கத்தில் சொல்லுவாங்க நிர்வாக காரணங்களுக்காக என்று சொல்வார்கள். அதை போல் நம்மளுடைய வசதிக்காக தான் இதை 3ஐயும் பிரிச்சிருக்கோம். சமூக விடுதலை, பொருளாதார விடுதலை, கல்வி விடுதலை என்று பிரித்திருக்கிறோம். சமூக விடுதலை, காந்தியடிகள் சொல்றார், இந்த வார்த்தையை நீங்கள் மீண்டும் கவனிக்க வேண்டும். சுயமரியாதை உடைய இந்தியனுக்கு. சுயமரியாதை என்ற சொல் எப்பொழுது பரவலானது? காந்தியடிகள் பயன்படுத்தி இருக்கிறார். தமிழ் மொழிபெயர்ப்பு தான். சுயமரியாதை உடைய இந்தியனுக்கு தென்னாப்பிரிக்கா ஏற்றதல்ல என்பதை கண்டேன். தென்னாப்பிரிக்கா காந்தியடிகள் போறாரு, தென்னாப்பிரிக்காவுக்கு போகலாம், பிழைப்பு நடத்தலாம், சம்பாதிக்கலாம், ஆனால் சுயமரியாதை உடைய இந்தியனுக்கு தென்னாப்பிரிக்கா ஏற்றதல்ல என்பதை கண்டேன். இதுவரை போன எல்லாருமே தென்னாப்பிரிக்கா ஏற்றதல்ல என்பதை தான் கண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு தலைவன் எப்பொழுது உருவாகிறார் என்றால், பிரச்சனைகளை பற்றி பேசுபவர்கள் தொண்டர்களாக மட்டும்தான் இருக்க முடியும். ஆனால் பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சி செய்பவர் மட்டும்தான் தலைவராக. அப்போ காந்தியடிகள் சொல்கிறார், சுயமரியாதை உடைய இந்தியனுக்கு தென்னாப்பிரிக்கா ஏற்றதல்ல என்பதை கண்டேன், இந்த நிலைமையை எப்படி மாற்றுவது என்று சிந்தித்தேன். காந்தியடிகள் சந்தித்த அவமானங்கள் தான் அவரை மகாத்மா ஆக்கின. ஒரு தங்கும் விடுதியில் போய் இடம் கேட்கிறார். அந்த தங்கும் விடுதி உரிமையாளர் சொல்கிறார், நீங்கள் தங்கல, உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம், இடம் கொடுக்குறோம், ஆனால் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் அறையில் தான் இருக்க வேண்டும், உணவு கூடத்திற்கு வரக்கூடாது, உங்களுக்கு உணவு அறையில் வைத்து தான் பரிமாறப்படும். காந்தியடிகள் ஏன் என்று கேட்கிறார், நீங்கள் கருப்பாக இருக்கிறீர்கள், உங்களோடு சேர்ந்து உணவு அருந்துவதை ஐரோப்பியர்கள் விரும்ப மாட்டார்கள். ஆனால் நாடு யாருடைய நாடு? தென்னாப்பிரிக்கா கருப்பர்களுடைய நாடு. ஐரோப்பியர்களுடைய விருப்பத்திற்காக அங்கு எல்லாமே நடைபெற்று கொண்டிருக்கின்றன. கோச் வண்டியில் போய் இடம் கேட்குறாரு. அந்த கோச் வண்டி நடத்துனர் சொல்கிறாரு, கருப்பர்களை ஏற்ற மாட்டோம், உங்களை பார்த்தா படித்த ஒரு மாதிரி இருக்குது, ஏற்றிக்கிறோம், ஆனால் நீங்கள் கோச் வண்டியில் சீட்டில் உட்காரக்கூடாது. எங்கே உட்காருவது? படிக்கட்டில் உட்கார்ந்து கொள்ளுங்கள். அப்போ யாராவது வந்தால் என்ன பண்ணணும்? எந்திரிச்சு அவங்களுக்கு இடம் கொடுங்க. அப்புறம் ஒன்று சொல்கிறார் அவர், ஆனால் உங்களை பார்த்தா படித்த ஒரு மாதிரி தெரியுது, ஆனால் எனக்கு நடத்துனருக்காக ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க, அந்த சீட்டை நான் உங்களுக்கு விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த நீக்ரோ சொல்கிறார். கோச்சு வண்டி. 3வது தான் அது உச்சக்கட்ட அவமானம் என்று சொல்கிறார்கள். முதல் வகுப்பு டிக்கெட் வைத்திருக்கிறார். பீட்டர் மார்ட்ஸ்பர்க் ரயில் நிலையத்தை நோக்கி ரயில் வந்து கொண்டிருக்கிறது. டிடிஆர் கேட்குறாரு, எங்கள் நாட்டில் டிக்கெட் கொடுக்குற இடத்துல ஃபில்டர் பண்ணிடுவோம், இந்தியர்கள் யாருக்கும் முதல் வகுப்பு டிக்கெட் கொடுக்கவே மாட்டோம், உங்களுக்கு எப்படி கிடச்சிச்சு? காந்தியடிகள் சொல்கிறார், நான் போல இன்னொருத்தரை அனுப்பிச்சு வாங்கினேன். அவர் சொல்கிறார், ஏதோ ஒரு தவறு நடந்து விட்டது, பரவாயில்ல, ட்ரெயின் நிற்கும், நீங்கள் அடுத்து என்ன செய்யுங்க, முதல் வகுப்பு இதிலேருந்து நீங்கள் 2ஆம் வகுப்புக்கு போயிடுங்க. தங்கும் விடுதியில் காந்தியடிகள் வாதிட விரும்பவில்லை, கோச் வண்டியில் வாதிட விரும்பவில்லை. டிடிஆரை பார்த்தா படித்தவர் மாதிரி இருக்கார். காந்தியடிகள் வாதிடுகிறார். 2ஆம் வகுப்பு டிக்கெட் வைத்துவிட்டு 3ஆம் வகுப்பு டிக்கெட் வைத்துவிட்டு நான் முதல் வகுப்பில் உட்கார்ந்திருந்தால் என் மீது தவறு, ஆனால் என் கையில் இருப்பது முதல் வகுப்பு டிக்கெட், நீங்கள் என்னை எப்படி அனுப்பலாம் என்று காந்தியடிகள் கேட்கிறார். ஆனால் டிடிஆருக்கு வாதிட நேரம் இல்லை. அப்போ எல்லாம் ஒவ்வொரு கோச்சுக்கு ஒரு பியூன் இருப்பாங்க, பியூனை கூப்பிட்டு லக்கேஜை வெளியே போடுங்கிறார். லக்கேஜை தூக்கி வெளியில் போட்டாச்சு. ட்ரெயின் நகர்ந்து கொண்டிருக்கிறது.
பீட்டர் மார்ட்ஸ்பர்க் ரயில் நிலையத்தில் ட்ரெயின் மெல்ல வந்து நிற்கிறது. காந்தியடிகளை அந்த டிடிஆர் கழுத்தை பிடித்து வெளியே தள்ளுகிறார். நாங்கள் இந்த ஃபோட்டோகிராஃப் பண்ணையில் தேவதாஸ் நாங்கள்லாம் என்ன எழுதியிருந்தோன்னா, காந்தியடிகள் இறக்கி விடப்பட்டார்னு எழுதினோம். அப்போ கமிட்டியில் கேட்டாங்க, காந்தியடிகள் இறக்கி விடப்பட்டாரா தள்ளி விடப்பட்டாரான்னு சொல்லி கூகுள் மீட்டில் கேட்டாங்க. இறக்கி விடப்பட்டார் என்பதை மாற்றுங்கள், காந்தியடிகள் முதல் வகுப்பிலிருந்து தள்ளி விடப்பட்டார் அப்படின்னு சொல்லி. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் என்று காந்தியடிகள் அந்த ரயில் பெட்டி, ஏன்னா ரயில் மேலே இருக்கும், பிளாட்ஃபார்ம் கீழே இருக்கும், தள்ளி விடப்பட்டாரோ. நீங்கள் கிராஃப் தெரியும், கிராஃப் தியரி, கரு வந்து கீழே இறங்குது. அன்று பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் சரிவு தொடங்கிவிட்டது. பீட்டர் மார்ட்ஸ்பர்க் ரயில் நிலையத்தில் நள்ளிரவில் கடும் குளிரில் ஒருவர் முடிவெடுக்கிறார். எண்ணிக்கையை பார்க்கவில்லை. இந்த நிறவெறி அரசை மாற்றி காட்டுவேன். அன்று எடுத்த முடிவு, அன்னையிலிருந்து நீங்கள் வரலாற்றை பார்த்தா தெரியும், பிரிட்டிஷாருக்கு எடுத்த முடிவுகள் எல்லாமே ஒரு சரிவாகத்தான் இருக்கும். இதுதான் காந்தியடிகளை மகாத்மாவாக்கிய நிகழ்வு என்று சொல்கிறார்கள். அந்த நிகழ்வு நடந்து 132 ஆண்டுகள் ஆகிவிட்டன. சமீபத்தில் தான் அதனுடைய அந்த ஜூன் அந்த நிகழ்வை நாங்கள் கொண்டாடினோம். எங்கு கொண்டாடினோம் என்றால், இந்த நிகழ்வை எங்கு கொண்டாடினால் பொருத்தமாக இருக்கும் என்று. மதுரை மாநகரில் நீங்கள் ஆடம்பர பள்ளிகளை பார்த்திருப்பீர்கள், சிபிஎஸ்இ பள்ளி, ஐசிஎஸ்இ பள்ளிகளை பார்த்திருப்பீர்கள், அரசு பள்ளிகள், மாநகராட்சி பள்ளிகளை பார்த்திருப்பீர்கள். ஆனால் நாங்கள் போன பள்ளி என்ன பள்ளி என்றால், இந்த நிகழ்வு எங்கே பொருத்தப்பாடாக இருக்கும் என்றால், அந்த பள்ளியிலே மாணவர்கள் வகுப்புக்கு வராமல் கட்டடித்து விட்டு மற்ற பள்ளிகளில் சினிமாவுக்கு போவாங்க. ஆனால் நாங்கள் போன பள்ளியில் மாணவர்கள் கட்டடித்து விட்டு பிச்சை எடுக்க செல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு பள்ளி நம்முடைய மதுரை மாநகரில் இருக்கிறது. அவருடைய தந்தையாருக்கு என்ன தொழில் என்றால், சாட்டையை வச்சு அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பஸ் ஸ்டாண்டில் சாட்டையை வச்சு அடிச்சுட்டே இருப்பாங்க. தலைமை ஆசிரியர் சொன்னார், மாட்டுத்தாவணி போனால் என்னுடைய மாணவர்களை பார்க்கலாம், சனி ஞாயிறு லீவ். அப்படிப்பட்ட ஒரு பள்ளியிலே இந்த நிகழ்வை நடத்தினால் பொருத்தமாக இருக்கும் என்பதால் தான் அந்த பள்ளியை தேர்ந்தெடுத்து இந்த நிகழ்வை நாங்கள் நடத்தினோம். அப்போ காந்தியடிகள் மகாத்மாவாவதற்கு இந்த ஒரு நிகழ்வு. நம்முடைய கலைஞர் அவர்கள் எப்பொழுதுமே சமூக விடுதலை, அவருடைய இரத்தத்தோடு கலந்தது சமூக விடுதலை, இந்த சமத்துவம் நிலவ வேண்டும் என்பதற்கு என்ன காரணம்? திருவாரூர் தேர் ஒரு குறியீடு. திருவாரூர் தேர் அவருடைய மனதிலே மிகவும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதனால் தான் வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள தேர் திருவாரூர் தேர் மாடலிலே வைக்கப்பட்டது. பழமொழியில் கூட சொல்வார்கள், திருவாரூர் தேர் அழகு, திருவிடை மருதூர் தெரு அழகு என்று சொல்வார்கள், மன்னார்குடி மதில் அழகு, வேதாரண்யத்து விளக்கழகு என்று சொல்வார்கள், பாபநாசத்து படி அழகு. நமக்கெல்லாம் அழகாக காட்சியளிக்கின்ற தேர் கலைஞருடைய மனதில் ஏற்படுத்திய மாற்றம் என்ன? திருவாரூர் தேர் வலம் வருகின்றது. தியாகேசர் அதில் அமர்ந்து வலம் வருகிறார். அனைவரும் வணங்குகிறார்கள். சில இடங்களில் தேர் அதனுடைய வேகம் குறைகிறது. இந்த வேகத்தை கூட்டுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த தேரை அப்போது இழுப்பவர்கள், நாம் யாரை தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று அழைக்கின்றோமோ அவர்கள்தான் தேரை இழுத்து கொண்டு வருகிறார்கள். இந்த தேரினுடைய வேகம் சில இடங்களில் குறைகிறதே, வேகத்தை கூட்டுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? தேரிலிருந்து சவுக்கால் அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை அடிக்கிறார்கள். அவர்கள் அடிக்கும் பொழுது தேரினுடைய வேகம் என்ன செய்கிறது? கூடுகிறது. இதை கலைஞர் அவர்கள் கண்கூடாக பார்க்கிறார். இந்த நிலை மாற வேண்டும். மதத்தின் பெயரால், ஆன்மீகத்தின் பெயரால் ஒரு குறிப்பிட்ட மக்களை தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று ஒதுக்கி வைத்துவிட்டு தேரை இழுக்க முடியவில்லை என்பதற்காக அவர்களை சவுக்கை கொண்டு அடிப்பது எந்த விதத்தில் நியாயம்? இதுதான் முதல் பதிவு அவரிடம் மனதில். இந்த நிலையை மாற்ற வேண்டும். அப்பொழுது கலைஞர் இது மாதிரி கூட்டரங்கில் முடிவெடுக்கவில்லை, ஒரு தனிநபராக எடுத்த முடிவு. பீட்டர் மார்ட்ஸ்பர்க் ரயில் நிலையத்தில் தனிநபராக காந்தியடிகள் எடுத்த முடிவு இந்தியாவை மாற்றியது. இந்த திருவாரூர் தேர் வலம் வரும்போது கலைஞர் அவர்கள் தனிநபராக எடுத்த முடிவுதான் தமிழகத்தினுடைய தலைவிதியை மாற்றியது என்று சொல்லலாம். அடுத்து அதை பற்றி அவர்கள் நெஞ்சுக்கு நீதி என்ற புத்தகத்திலே மிகச் சிறப்பாக பதிவு செய்திருக்கிறார்கள். ரெண்டாவது, கலைஞர் அவர்கள் தீப்பிடிக்காத வீடுகளை கட்டித்தர, பொதுவாக எல்லாரும் என்ன சொல்ல, நல்ல வீடுகள் கட்டித்தர வேண்டும், நல்ல வீடுகள் ஏழைகளுக்கு கட்டித்தர வேண்டும். ஆனால் இவங்க அதை கோட் பண்ணுறாங்க, தீப்பிடிக்காத வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்பதை கோட் பண்ணி தான் அந்த ஆணை.
அப்போ ஏன் அப்படி முதல்வர் அவர்கள் சொல்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இவர்கள் திருவாரூரிலும் திருக்குவளையிலும் இருக்கும் பொழுது ஜாதி கலவரங்கள் வந்தபோது தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வீடுகள் கொளுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த கொளுத்தப்பட்ட வீடுகளை இவர்கள் கண்கூடாக பார்த்திருக்கிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும். இதுவும் கலைஞர் அவர்கள் தனி மனிதராக எடுத்த முடிவு. அதனால் தான் பின்னாடி ஆட்சிக்கட்டில் அவர்கள் அமர்ந்து அந்த முள்கிரீடத்தை அணிந்த போதும் இவர்களுக்கு தீப்பிடிக்காத வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்ற கருத்து பதிவாயிருக்கிறது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். குடிசை மாற்று வாரியத்தில் தீப்பிடிக்காத வீடுகள் என்று. அடுத்து, தந்தையாருக்கு விருப்பம் இவரை இசைத்துறையில் மிகச்சிறந்த மேதையாக்க வேண்டும் என்றுதான் முதலில் விருப்பம். கலைஞர் அவர்களுடைய தந்தையாருக்கு விருப்பம். அதற்கேற்ற மாதிரி தான் பயிற்சி கொடுத்து தன்னுடைய மகனை மிகச்சிறந்த ஒரு இசை மேதையாக்க வேண்டும் என்று தான் விருப்பம். கலைஞர் அவர்களுக்கு அது விருப்பம் இல்லை. அதற்கு என்ன காரணத்தை நெஞ்சுக்கு நீதியிலே பதிவு செய்திருக்கிறார் என்றால், நான் அவருடைய வரிகளிலே நான் சொல்கிறேன், பெரிய மனிதர்கள் இருக்கும் இடத்தில் சட்டை போட்டு கொள்ளக்கூடாது. இந்த இசைமேதை எவ்வளவு பெரிய இசைமேதையாக இருந்தாலும் பெரிய மனிதர்கள் இருக்கும், நம்ம சோகால்டு பெரிய மனிதர்கள் என்று சிலரை வைத்திருக்கிறீர்கள், அவர்கள் இருக்கும் இடத்தில் சட்டை போட்டு கொள்ளக்கூடாது என்ற நிலை இருந்தது. இது எனக்கு பிடிக்கவில்லை. ஆதலால் தான் நான் அப்போ அந்த சுயமரியாதை, தன்மானம் என்பது இவருக்கு அந்த மாணவ பருவத்துக்கும் முந்தைய நிலை அது அப்பொழுதே வந்துவிட்டது. இந்த நிகழ்வை படிக்கும் பொழுது நான் எதை நினைத்து பார்த்தேன் என்றால், காந்தியடிகள் தம்முடைய சுயசரிதையிலே யாருடைய பேரையும் தனியாக பெயர் போட்டு காந்தியடிகள் எழுதலை. ஆனால் ஒரே ஒருவருக்கு மட்டும் பேரை போட்டு எழுதியிருக்கார். அவர் பேர் பாலசுந்தரம் என்று எழுதியிருக்கிறார். அந்த பாலசுந்தரம் யார் என்றால், தென்னாப்பிரிக்காவிலே ஒரு தொழிலாளி, வேலை செய்வதற்காக போனவர். அந்த பாலசுந்தரத்தினை யாருக்கு அவர் தொழிலாளராக, நான் தொழிலாளி என்று ஒரு பாலிஷா சொல்கிறேன், அவர் ஒரு அடிமை. யாருக்கு அடிமையாக இருந்தாரோ அந்த முதலாளி பாலசுந்தரத்தை அடித்து விடுகிறார். அவருடைய முன்பற்கள் ரெண்டும் விழுந்து விட்டன. அதே காயம்பட்ட கோலத்தோடு காந்தியடிகளை காண வருகிறார். ஏதாவது நீதி கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி வருகிறார். நீதி கிடைக்கணுங்கிறது அவருக்கு இல்லை, அந்த முதலாளியை தண்டிக்கணுங்கிற எண்ணம் பாலசுந்தரத்துக்கு இல்லை. இந்த முதலாளியிடமிருந்து எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்து விடுங்கள், என்னுடைய அடிமை சாசனத்தை முறித்து விடுங்கள். இதுதான் பாலசுந்தரம் கேட்ட கேள்வி. பாலசுந்தரம் எப்படி வந்தாராம்? காந்தியடிகள் எழுதியிருக்கிறார், கையிலே முண்டாசை பிடித்து கொண்டு வந்தார். ஏனென்றால் தென்னாப்பிரிக்காவில் என்ன வழக்கு, என்ன நடைமுறை என்றால், யாரெல்லாம் நம்ம உயர்வானவர்களாக கருதுகிறோமோ அவர்கள் முன்னால் தலையில் தலைப்பாகை அணியக்கூடாது. காந்தியடிகளை இதை பற்றி எழுதியிருக்காரு. தென்னாப்பிரிக்காவில் போய் நீதிமன்றத்தில் அமர்ந்திருக்கிறார். பிரிட்டிஷ் நீதிபதி நடந்து வருகிறார். அனைவரும் எழுந்து நிற்கிறார்கள். அது மரபு, எல்லாரும் எழுந்து நின்றாங்க. அடுத்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சொல்லி வைத்த மாதிரி தங்களுடைய தலைப்பாகையை கழட்டி கீழே வச்சுருக்காங்க. காந்தியடிகள் மட்டும் தன்னுடைய தலைப்பாகையை கழட்டி கீழே வைக்கவில்லை. காந்தியடிகளுடைய கேள்வி, நான் என்னுடைய தலைப்பாகையை கீழே கழற்றி வைப்பதால் உங்களுடைய பிரிட்டிஷ் நீதிபதியுடைய மதிப்பு எவ்வாறு கூடிவிடும்? நான் இங்கே கலட்டாமல் இருப்பதால் அவருடைய மதிப்பு எவ்வாறு குறைந்துவிடும்? இதற்கு விளக்கம் சொல்லுங்கள். இதுதான் காந்தியடிகளுடைய கேள்வி. மறுநாள் பத்திரிகைகள் வெளிவருகின்றன. நீதிமன்றத்தில் 100 பேரில் 99 பேர் தன்னுடைய தலைப்பாகையை கழற்றி வைத்தார்கள் என்பது செய்தியாக வரவில்லை. இந்தியாவிலிருந்து ஒருவர் வந்திருக்கிறார். பிரிட்டிஷ் நீதிபதி வந்த பொழுது அனைவரும் தலைப்பாகையை கழற்றி வைத்த போது இவர் மட்டும் கழற்றி வைக்கவில்லை. அந்த பத்திரிகைகள் என்ன தலைப்பு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இவர் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு வேண்டாத விருந்தாளி என்ற தலைப்பு கொடுத்துருந்தாங்க. பொதுவாக ஒரு நாட்டுக்கு நம்ம போனோன்னா வேண்டும் விருந்தாளியாக இருக்கணும், இல்லை சாதாரணமாக இருக்கணும். ஆனால் வேண்டாத விருந்தாளி என்று தலைப்பிட்டு எழுதியிருக்கின்றன. இதுதான் தென்னாப்பிரிக்காவினுடைய நிலைமை. காந்தியடிகளுக்கும் இதுதான் நிலைமை. இவருக்கு பாலசுந்தரத்தை பார்த்தவுடன் அதுதான் நினைவிற்கு வருகிறது. அப்போ பாலசுந்தரம் எப்படி டியூன் ஆயிருக்கார் என்றால், யாரை உயர்வாக கருதுகிறோமோ அவர்கள் முன் தலைப்பாகையோ முண்டாசோ அணியக்கூடாது என்று டியூன் பண்ணி வச்சுருக்காங்க. பாலசுந்தரத்தை பார்த்தவுடன் காந்தியடிகள் எப்படி எதுவுமே கேட்கல. பாலசுந்தரம், முதலில் நீங்கள் உங்கள் தலைப்பாகையை அணியுங்கள். நீங்கள் தலைப்பாகையை அணிஞ்சிட்டு தான் நீங்கள் என்ன செய்யணும்? என்னோடு பேச வேண்டும். இதுதான் தாழ்த்தப்பட்டு கீழ்நிலையில் உள்ள மக்களை மேலேற்றும் வழி. எப்படி மேல் சட்டை போட்டால் பெரிய மனிதர்கள் முன் போடக்கூடாது, அப்படி அவரை டியூன் பண்ணி வச்சுருந்தாங்க. கலைஞர் அவர்கள் அதற்கு மாற்று கண்டுபிடிக்கிறார். அதே போல் பாலசுந்தரத்தை பார்த்தவுடன் முதலில் சொன்னது, பாலசுந்தரம் நீங்கள் உங்கள் தலைப்பாகையை அணியுங்கள், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசுங்க
என்பதுதான். ஒரு பொருத்தப்பாட்டிற்காக நான் இருவருடைய தந்தையார் எப்படி, ஏன்னா இலக்கியம் நிறையா சொல்கிறோம், 2 பேருடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு சில இதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். காந்தியுடைய தந்தையார் போர்பந்தரிலே திவானாக இருக்கிறார். அவர் திவானாக இருக்கும் பொழுது அந்த ராஜ்ய ஏஜென்ட், அவர் பிரிட்டிஷ் சார்பு, அவர் இவர் எந்த சமஸ்தானத்திற்கு திவானாக இருக்கிறாரோ அந்த தாகூர் சாஹிப்பை அவமானப்படுத்தி விடுகிறார். காந்தியுடைய தந்தையார் அவமானப்படுத்தவில்லை, அந்த தாகூர் சாஹிப்பை அவமானப்படுத்தி விடுகிறார். காந்தியுடைய தந்தையார் கரம்சந்த் காந்தி கொஸ்டின் பண்ணுறார். ராஜ்ய ஏஜென்ட்டை எதிர்ப்பது என்பது அந்த காலத்தில் மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அவர்களை பொறுத்தவரை அவங்க அந்த ராஜ்ய ஏஜென்ட் தான் இவர்களுக்கு வைஸ்ராய். ஏன்னா வைஸ்ராயெல்லாம் நம்ம போய் பார்க்க முடியாது, அவங்க தான் எல்லாமே. அவர் தான் அமைச்சர், பிரிட்டிஷ் அமைச்சர், அவர் தான் இந்திய அமைச்சர். அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான போஸ்ட் ராஜ்ய ஏஜென்ட். அந்த ராஜ்ய ஏஜென்ட்டையே இந்த கரம்சந்த் காந்தி, காபா காந்தி, நீங்கள் செய்வது தவறு, எங்களுடைய தாகூர் சாஹிப்பை நீங்கள் அவமானப்படுத்த கூடாது என்று கண்டித்து விடுகிறார். அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஒரு வீட்டோ பவர் இருக்குது. கரம்சந்த் காந்தியை கைது பண்ணிடுறார். நீங்கள் மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் உங்களை வெளியே விடுவேன். ராஜ்ய ஏஜென்ட் தன்னுடைய பவரை காமிக்கிறார். எல்லாரும் நினச்சாங்க காபா காந்தி என்ற கரம்சந்த் காந்தி மன்னிப்பு கேட்டுக்கொண்டு வெளியே வந்து விடுவார் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர் தன்னுடைய மன உறுதியோடு இருந்தார். கைது பண்ணாலும் எவ்வளவு கஷ்டங்கள் கொடுத்தாலும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். தவறு செய்பவர்கள் தானே மன்னிப்பு கேட்க வேண்டும், தவறே செய்யாத ஒருவர் எப்படி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லி அவர் மன்னிப்பே கேட்கவில்லை. இவருடைய மன உறுதியை பார்த்துவிட்டு அந்த ராஜ்ய ஏஜென்ட்டு கீழே இறங்கிட்டார். நாம் எங்கு மன உறுதியோடு இருக்கிறோமோ அங்கு நமக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்கும். நாம் மன உறுதியில் தளர்வுகளை இருக்கும் பொழுதுதான் அங்கே சர்க்கல்கள் ஏற்படும். ராஜ்ய ஏஜென்ட் என்ன பண்ணிட்டாரு, அவரை விடுதலை செய்து விடுகிறார். இப்படிப்பட்ட தந்தை. இதை நான் கலைஞர்களுடைய தந்தையாருடன் நினைத்து பார்க்கிறேன். மிகவும் எளிய வாழ்க்கை, ஏழ்மையான வாழ்க்கை. திருக்குவளையிலே அவருடைய தந்தையாருக்கு தந்தை அந்த மாதிரிலாம் இல்லை, ரொம்ப தானாக ஒரு சுயம்புவாக கலைஞருடைய தந்தையார் முன்னேறி வரக்கூடிய காலகட்டம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் யாருமே இல்லை என்பவர்கள் மற்றவர்களை அனுசரித்து தான் செல்வார்கள். மற்றவர்கள் செய்யும் தவறுகளை கண்டும் காணாமல் ஏன்னா நமக்கு யாரும் இல்லை, மற்றவர்களை நாம் அனுசரித்து தான் செல்ல வேண்டும் என்ற நிலை இயல்பாக இருக்கும். இதை தவறு என்று சொல்ல முடியாது. ஆனால் கலைஞர்களுடைய தந்தையார் எப்படிப்பட்டார் என்றால், எங்கு தவறு நடக்கிறதோ அதை தட்டி கேட்கும் வகையில் இருந்தார். பாட்டின் மூலமாக தட்டி கேட்கிறார். அவர் சொல்றாரு, அங்கேயும் ஒருத்தர் கொடுமை பண்ணியிருக்காரு. அதுக்கு கலைஞருடைய தந்தையார் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. இந்த கொடுமைகள் செய்தால் ஏழைகள் தான் என்ன செய்வர், இந்த கொடுமைகள் செய்தால் ஏழைகள் தான் என்ன செய்வர். இன்னைக்கு சாதாரணமாக கருத்து சுதந்திரம் யாருனாலும் கேட்கலாம். ஆனால் திருக்குவளையிலே இந்த வரிகள் ஒரு புரட்சிகரமான வரிகளாக அந்த காலகட்டத்தில் கருதப்பட்டன. அப்படிப்பட்ட தந்தையார் கலைஞர் அவர்களுக்கு. இரண்டாவதாக இன்னொன்று, காந்தியடிகளுக்கு இருட்டை கண்டால் பயம். இப்போ நமக்கு இங்கே நற்றாய் செவிலித்தாய் இருக்கிற மாதிரி குஜராத்திலும் இந்த மரபு இருக்குது. அப்போ அவருடைய செவிலித்தாய் ரம்பா அவர்கள், உனக்கு எப்பொழுதெல்லாம் இருட்டை கண்டால் பயம் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் ராம் 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 என்று சொல், உன்னுடைய பயம் உன்னை விட்டு போய்விடும் என்று. செவிலித்தாய் ரம்பா குஜராத்தில் போர்பந்தரிலும் ராஜ்கோட்டிலும் விதைத்த விதை 1948 ஜனவரி 30 வரை கூடவே வந்துச்சு. கலைஞர் அவருடைய வாழ்க்கையை பார்ப்போம். அவருக்கும் இருட்டை கண்டால் பயம், இந்த மாணவ பருவத்திற்கு முந்தைய குழந்தை பருவத்திலே. அப்போ அவருடைய தந்தையாரும் சரவணசாமியார் என்று ஒருவர் இருக்கிறார். அவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்கு எப்பொழுதெல்லாம் இருட்டை கண்டால் பயமாக இருக்கோ நீ சிவாய நம என்று சொல். அந்த குழந்தை பருவத்தில் சிவாய நம என்று சொல்கிறார். ஆனால் அது 6ஆம் வகுப்பு வரை கூட அந்த சிவாய நம நீடிக்கவில்லை. பகுத்தறிவு சிந்தனைகள் உள்ளே புக புக, பெரியாருடைய அண்ணாவினுடைய இது புக புக விடைபெற்று கொண்டு விட்டது. அந்த சிவாய நம என்பது காந்தியடிகளுக்கு கூட வந்தது மாதிரி கலைஞர் அவர்களுக்கு கடைசி வரை மிக விரைவிலேயே விடைபெற்று கொண்ட ஒரு மந்திரமாக அந்த சிவாய நம இருந்திருக்கிறது. மூன்றாவதாக, காந்தியடிகளுடைய தந்தையார் காந்தியடிகளுக்கு துளசிதாசருடைய ராமாயணத்தை அறிமுகம் செய்திருக்கிறார். காந்தியடிகள் சொல்கிறார், நூல்களிலெல்லாம் சிறந்த நூல் என்று நான் எதை சொல்வேன் என்றால் துளசிதாசர் எழுதிய ராமாயணத்தை தான் சொல்வேன் என்று. நிறையா பேர் நினைக்கிறோம் கலைஞர் அவர்கள் ராமாயணத்தை முழுமையாக அறிந்தவர் இல்லை, அவர் அதில் விருப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிறோம்.
ஆனால் கலைஞர் எழுதியிருக்காரு, நானும் முழுவதுமாக படித்திருக்கிறேன். நீங்கள் எல்லாம் சக்கரவர்த்தி திருமகனை படித்தவர்களோ இல்லையோ, நான் அதை முழுமையாக படித்திருக்கிறேன். நான் ஏன் அதை முழுமையாக படித்திருக்கிறேன் என்றால், ராஜாஜி அவர்கள் கல்கியிலே சக்கரவர்த்தி திருமகனை பற்றி எழுதினார்கள். தொடர்ந்து அதுக்கப்புறம் தான் அது புத்தகமாக வந்துச்சு. அந்த சக்கரவர்த்தி திருமகன் இந்த வாரம் என்ன அத்தியாயமோ அதற்கு எதிர்ப்பு உடனே முரசொலி பத்திரிகையில் வந்துவிடும். அந்த முரசொலி அவர் ராஜாஜின்னு பெயர் வச்சு எழுதினார். நம்முடைய கலைஞர் அவர்கள் மூக்காஜி என்று பெயர் வைத்து அந்த எழுதியிருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, ராஜாஜி உடைய சக்கரவர்த்தி திருமகனுக்கு மறுப்பு எழுதணும்னா அதை படிக்காமல் எழுத முடியாதுல்ல. நானும் முழுமையாக படித்தேன். ஏன் அப்புறம் திருப்பி நீங்கள் ராமாயணம் மகாபாரதம்லாம் படிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, இவற்றால் மக்களுக்கு பயனில்லை என்பதால் நான் விட்டுவிட்டேன். எந்த இலக்கியம் மக்களுக்கு பயன் தருகிறதோ அதுதான் இலக்கியமாக இருக்க முடியும். இதனால் நேரடி பயனில்லை என்பதால் தான் நான் திராவிட இலக்கியங்களின் மீது ஈர்ப்பு. ஏன்னா விட்டதற்கு இதுதான் ஒரு காரணம். அடுத்து ஆசிரியர் மீதுள்ள மதிப்பு. ஹிந்தி போராட்டம், காந்தியடிகள் திருவாரூர், இது கலைஞர் அவர்கள் திருவாரூர் தெருக்களிலே வந்து கொண்டிருக்கிறார். ஹிந்தி ஆசிரியர் இதை பார்த்துடுறார். அவருடைய பள்ளியினுடைய ஹிந்தி ஆசிரியர், இவர் போராட்டங்களுக்கு போகிறதெல்லாம் தெரியும் முதவே, ஆனால் நேரடியாக பார்த்தோன்னா அந்த ஹிந்தி ஆசிரியருக்கு அவ்வளோ ஒரு வெறுப்பு வந்துருச்சு. மனசில் வச்சுக்கிட்டார், ஒன்றும் பண்ண முடியாது. மறுநாள் பள்ளிக்கூடத்துக்கு வந்துடுறார் கலைஞர் அவர்கள். ஹிந்தி தேர்வுத்தாள் பேப்பரை கொடுக்குறாங்க. வழக்கம் போல் இவர் எப்படி எழுதியிருப்பார், மதிப்பெண்களே இல்லை. இவரை ஓங்கி அறைந்து விடுகிறார் ஹிந்தி ஆசிரியர். அப்போ இவர் என்ன எதிர்வினை ஆற்றப் போகிறார்? கலைஞர் ரொம்ப நல்லா அதை எழுதியிருக்காங்க. எல்லா மாணவர்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் ஹிந்தி போராட்டத்தில் கலந்து கொண்டது என்னளவில் சரி. இன்று ஆசிரியர் என்னை அடித்ததும் சரி. அவருடைய செயல்பாட்டினை அவர் செய்து விடுகிறார். இதற்காக நான் எதிர்வினை ஆற்றுவேன் என்று இந்திய ஆசிரியர் எதிர்பார்த்திருக்காரு, என்ன பண்ண போறாரோன்னு. மற்ற ஆசிரியர்களும் எதிர்பார்த்தார்கள். நான் எந்த விதமான எதிர்வினையும் செய்யவில்லை. இன்னொரு இடத்துல சொல்றாரு கலைஞர் அவர்கள், என்னுடைய கருத்துக்கள் உயர்வானதாக இருக்கலாம், ஆனால் எந்த ஒரு இடத்திலும் நான் என்னுடைய கருத்தை மற்றவர்கள் மீது திணிப்பதற்கு முயற்சி செய்யவில்லை. இந்த புள்ளியிலும் காந்தியடிகளும் கலைஞர் அவர்கள் இணைந்து செல்கிறார்கள். காந்தியடிகளை பொறுத்தவரை எந்த ஒரு கருத்தையும் மற்றவர் மீது திணிக்கக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பார். நான் உலக பிரகாரமான ஒரு இது சொல்கிறேன், நிகழ்வுகள் மாணவர்கள் வந்திருக்கனால. தென்னிந்தியாவிலேருந்து ராஜாஜி போகிறாரு. ராஜாஜி ஃபில்டர் காஃபி குடிப்பார். அப்போ சேவாகிராம் ஆசிரமத்தில் காஃபி டீ மறுப்பு, ஏன்னா அது பிரிட்டன் அறிமுகப்படுத்தியது மறுப்பு. ஆனால் காந்தியடிகள் சொல்கிறாரு, ராஜாஜி எதை விரும்புகிறாரோ அதை கொடுங்கள். இதுதான் நம்முடைய ஆசிரமத்தினுடைய கருத்தை வந்து போவர்கள் மீது என்ன செய்யக்கூடாது, திணிக்கக்கூடாது. சில பேர் நினைக்கலாம் சம்மந்திங்கிறதுக்காக தளர்வு பண்ணிட்டாரோ, ஃபில்டர் காஃபி கொடுத்து சரி பண்ணிட்டாரோ. அலி சகோதரர்கள் வருகிறார்கள் காந்தியடிகளை சந்திப்பதற்காக. கிலாபத் இயக்கத்தின் போது அலி சகோதரர் வருகிறார்கள். அப்போ காந்தி சொல்கிறாரு, நம்ம ஆசிரமத்தில் ஒரு சாப்பாடு இருக்கட்டும், ஆனால் அவர்கள் எதை விரும்பி சாப்பிடுவார்களோ அதை கொடுங்கள். குறிப்பாக சொல்கிறார். அது கொடுக்கப்பட்டது. ஆனால் அலி சகோதரர்கள் அதை சாப்பிட்ருப்பாங்களா? கண்டிப்பாக சாப்பிடவில்லை. இதுதான் காந்தியம். பின்னாடி கலைஞர் அவர்களும் எந்த கருத்தையும் நான் மற்றவர்கள் மீது திணிப்பதற்கு முயற்சி செய்யவில்லை. சில பேர் சொல்லுவாங்க, இவங்க நாத்தியம் என்று சொல்கிறார்களே, அப்புறம் ஏன் இப்படி அப்படின்னா, இவர்கள் தனக்கு மிகவும் அணுக்கமானவர்களிடம் கூட தன்னுடைய கருத்தை திணிக்க முயலவில்லை என்றுதான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அதை விமர்சனம் செய்வதில் எந்த விதமான அர்த்தங்களும் இல்லை. அடுத்து குளித்தலையில் சட்டமன்ற தொகுதிக்கு தேர்ந்தெடுத்து போயிட்டாரு. சட்டமன்றத்தினுடைய இதெல்லாம் பார்க்குறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஜாதிகள், தமிழ்நாட்டில் உள்ள ஜாதிகள்லாம் பட்டியலிட்டிருக்காங்க. ஐயர் என்று இருக்கிறது, இர்விகுதி சேர்த்து ஐயர் என்று இருக்கிறது, ஐயங்கார் என்று இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த ஒரு இதுக்காக சொல்கிறேன், வண்ணான் இன் விகுதி சேர்த்துருக்கு, மருத்துவன் இன் விகுதி சேர்த்துருக்கு, கருமான் இன் விகுதி சேர்த்துருக்கு. காலமாக எல்லா தலைவர்களும் இதை பார்த்துருப்பாங்க. ஆனால் கலைஞர் கொஸ்டின் பண்ணுறார். மற்றவர்களுக்கெல்லாம் இர்விகுதி சேர்த்து விட்டு தாழ்த்தப்பட்ட எளிய மக்கள், சமுதாயத்தின் ஏழ்மை நிலையில் உள்ள மக்கள்,
பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு மட்டும் இன் விகுதி சேர்ப்பது எந்த விதத்தில் நியாயம்? உடனே மறுநாளே அது திருத்தப்பட்டு விட்டது. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்விலும் அவர்களுக்குரிய மரியாதை, சமத்துவம் எந்த விதத்திலாவது வந்து விடாதா? சாதாரண விஷயமா எடுத்துக்கிட்டா சாதாரண விஷயம், உயரிய விஷயமா எடுத்துக்கிட்டால் உயரிய விஷயம். அது ஒன்று. அதுக்கடுத்து கலைஞர் அவர்கள் சொல்றாங்க, நோக்கங்கள், ஜாதி, இந்த இலக்கியங்களுடைய நோக்கம், அவருடைய இலக்கியம் ஏன் இலக்கியம் படைத்தார்? புகழுக்காக படைத்தாரா? சாகித்ய அகாடமி வாங்குவதற்காக படித்தாரா? நோபல் பரிசு வாங்குவதற்காக படித்தாரா? இதை மொழிபெயர்ப்பு செஞ்சால் நோபல் பரிசு. தன்னுடைய நோக்கங்கள் என்று சொல்கிறார். ஜாதி சமயத்தை அகற்றி சமத்துவத்தை உருவாக்குவது ஒரு நோக்கம். இரண்டாவதாக, புகழுக்காக போலி வாழ்க்கை மேற்கொள்வோரின் இரட்டை வாழ்வை வெளிப்படுத்துவது, அது ஒரு நோக்கம். தமிழரின் பழம்பெருமைகளை பாதுகாத்து போற்றுவது ஒரு நோக்கம். அடுத்து இந்த நோக்கம், எய்ம், அப்ஜெக்டிவ் சொல்றாரு. 5 இது சொல்றாங்க. இலக்கியங்களில் பால்ய விவாக எதிர்ப்பு, காந்தியடிகளுக்கும் பால்ய விவாகம் தான் நடந்துச்சு பின்னாடி. அப்போ அதனுடைய இதை பற்றி நிறையா காந்தியடிகள் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ இலக்கியங்கள் மூலமாக, பேச்சுக்கள் மூலமாக, கட்டுரைகள் மூலமாக இந்த பால்ய விவாக எதிர்ப்பினை நான் ஒரு நோக்கமாக கொண்டிருந்தேன். கலைஞர் சொல்றார். மூட நம்பிக்கைகளுக்கு கண்டனம் தெரிவிப்பது. மூன்றாவதாக, இந்த மதங்களின் பெயரால் மடங்களில் நடைபெறக்கூடிய மக்கள் விரோத கண்டித்தல். நான்காவதாக, விதவை மன ஆதரவு. அடுத்ததாக, கலப்பு மன ஆதரவு, ஆங்கில மோகத்தை கண்டித்தல். இதான் அவருடைய இலக்கியங்களின் நோக்கம் என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கலப்பு மன ஆதரவு பற்றி, ஏனென்றால் இந்த சீர்திருத்த திருமணம், சுயமரியாதை திருமணம் என்ற ஒரு கருத்து, இது கலைஞருடைய சிந்தனையோடு எப்படி ஒத்துப்போகிறது? கலைஞர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் பின்னாளில் ஒரு கொள்கை முடிவை எடுத்தார்கள். மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் என்ன முடிவு என்றால், கலப்பு திருமணத்திற்கு மட்டும்தான் நான் வருவேன். காந்தியடிகள் எடுத்த முடிவு என்ன? நீங்கள் யாராவது திருமணத்திற்கு வாழ்த்தணும்னு கூப்பிட்டீங்கன்னா அது கலப்பு திருமணமாக இருக்க வேண்டும். கலப்பு திருமணத்திற்கு வரையறையையும் காந்தியடிகளே தருகிறார். ஒரு மேல் ஜாதியில் அந்த நிறைய பிரிவுகள் இருக்கு, அவர்களுக்குள்ள திருமணம் செய்து கொண்டு கலப்பு திருமணம் என்று சொல்கிறார்கள். அது எனக்கு ஏற்புடையதல்ல. காந்தியடிகள் சொல்றாரு, கலப்பு திருமணம்னா என்ன அப்படின்னா, மணமகனோ அல்லது மணமகளோ தாழ்த்தப்பட்ட ஜாதியாக இருக்க வேண்டும். அப்புறம் வைஸ் வெர்சா, மணமகளோ அல்லது மணமகனோ உயர் ஜாதியாக இருக்க வேண்டும். இவர்களுக்குள் நடைபெறும் திருமணம்தான் கலப்பு திருமணம். அந்த கலப்பு திருமணத்திற்கு மட்டும்தான் நான் வருவேன். இதுதான் பின்னாடி இதனுடைய நீட்சி நம்முடைய சுயமரியாதை திருமணமாக கருதி கொள்ளலாம். காந்தியடிகளுக்கு மிகவும் வேண்டியவர் ஒருத்தர். காந்தியடிகளுடைய அணுக்க செயலாளராக இருந்தவர் மகாதேவ் தேசாய் என்று ஒருவர் இருந்தார். அந்த மகாதேவ் தேசாய் இறந்த பிறகு அவருடைய மகன் நாராயண் தேசாயை காந்தியடிகள் தான் கூட இருந்து கவனித்துக் கொள்கிறார். ஒரு மகன் போல இருந்து வளர்க்கிறார். ஆனால் அந்த நாராயண் தேசாய் கலப்பு திருமணம் செய்து கொள்ளவில்லை. இப்போ பத்திரிகையாளர் முன்னாடி ஒரு $1 மில்லியன் கேள்வி எழுகிறது, இந்த திருமணத்திற்கு காந்தியடிகள் செல்வாரா? ஏன்னா அவர் கொள்கை எடுத்திருக்கார்ல. நாராயண் தேசாய் கலப்பு திருமணம் பண்ணலையே, அவர் ஜாதியை சேர்ந்தவர் தானே திருமணம் பண்ணுறாரு, போவாரா போக மாட்டாரா? போனாலும் இவர்களுக்கு செய்தி, போகாவிட்டாலும் ஒரு செய்தி, ஏதோ ஒரு செய்தி கிடைக்க போகுது, எல்லோரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ காந்தியடிகள் முன்னாடி என்ன முடிவெடுக்க போகிறார்? வரலாற்று சிறப்பு மிக்க முடிவு. அப்போ நாராயண் தேசாய்க்கு என்னுடைய ஆசீர்வாதம் மட்டும் என்று எழுதி ஒரு மடலை அனுப்பிவிட்டு அந்த திருமணத்தை காந்தியடிகள் புறக்கணித்து விடுகிறார். இதுதான். அப்போ நாராயண் தேசாய் திருமணத்திற்கு காந்தியடிகள் வரவில்லை. அப்போ அவருடைய கொள்கை பிடிப்பு. சில 3 இது மட்டும். நச்சுக்கோப்பை என்று ஒரு நாடகம் கலைஞர் அவர்கள் எழுதியது, நச்சுக்கோப்பை. அந்த காலத்தில் பேர் நிறையா வைப்பாங்க. இதே நாடகத்திற்கு சாந்தா என்று ஒரு பெயர், இதே நாடகத்திற்கு பழனியப்பன் என்று ஒரு பெயர். பின்னாடி பத்திரிகையாளர் கேட்குறாங்க, ஒரே நாடகத்துக்கு எப்படி 2 பேர் வச்சிங்கன்னு. பின்னாடி வந்தவங்க கேட்கும்போது கலைஞர் அவர்கள் சொல்கிறாங்க, அந்த காலத்தில் அது வழக்கமாக இருந்தது, ஆதலால் தான் சாந்தா அல்லது பழனியப்பன் என்று நாங்கள் வைத்தோம் என்று சொல்கிறார்கள். அப்போ அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா,
சாந்தா என்று ஒரு கேரக்டர், ஏகாம்பரம் என்று ஒரு கேரக்டர். இருவருமே காதலிக்கிறார்கள், இருவருமே ஒரே ஜாதியை சேர்ந்தவர்கள். அப்போ அவர்களுடைய தந்தையார் உடனே திருமணம் பண்ணி வச்சிருக்கலாம்ல. அவர் என்ன ஜாதியை சேர்ந்தவரும் கலைஞர் எழுதியிருக்காங்க. ரெண்டு சாந்தாவும் ஏகாம்பரமும் ஒரே ஜாதியை சேர்ந்தவர் தான். ஆனால் இந்த சாந்தாவினுடைய தந்தையார் திருமணம் செய்து வைக்க விரும்பவில்லை. என்ன காரணம்? இந்த ஏகாம்பரம் ஏழை, சாந்தா செல்வந்தர். அப்போ ஜாதியை மீறி அடுத்தது ஒன்று வருது. ஒரே ஜாதிக்குள் நீங்கள் எப்படி வேறுபாடு பார்க்கிறீர்கள் என்றால் ஏழை பணக்காரன் என்று வேறுபாடு பார்க்கிறீர்கள். அப்போ நீங்கள் ஜாதியின் காரணமாக ஏற்படுத்தி கொள்கின்ற ஒற்றுமை என்பது ஒரு போலியான ஒற்றுமை, உண்மையான ஒற்றுமை கிடையாது. ஒரே ஜாதி வந்துட்டு அடுத்து பொருளாதார ஏற்றத்தாழ்வு பார்க்குறீங்க. அப்போ அவர் விரும்பவில்லை. ஆனால் சாந்தாவின் மனம் இந்த மாதிரி ஏகாம்பரத்தை பண்ணலை. அப்போ இவங்க அப்பா என்ன பண்ணுறாரு? அழகப்பன் என்று ஒரு கேரக்டர், அவர் செல்வந்தர், அவரை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. இந்த அழகப்பன் கேரக்டரில் சொல்லும் பொழுதுதான் கலைஞர் அவர்கள் மது விலக்கு, மதுவினுடைய கொடுமைகளை பற்றி அந்த கேரக்டர் மூலமாக மிகச் சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். மது எவ்வளவு கொடுமையானது, ஒருவருடைய ஆளுமையை எவ்வாறு மாற்றி விடுகிறது. இந்த மது விலக்கிற்கென்றே ராஜாஜி ஒரு பத்திரிகை நடத்தினார், விமோச்சனம் என்று ஒரு பத்திரிகை. இந்த மது விலக்கை மையப்படுத்தி ஒரு நாவல் எழுதினார், திக்கற்ற பார்வதி என்னும் நாவல். எவ்வளவோ பேர் எவ்வளவோ முயற்சி செய்தும் அந்த மதுவை எப்படி ஒழிக்க முடியாமல் இருக்கிறது. இந்த அழகப்பனுடன் திருமணம் நடைபெறுகிறது. மதுவை குடித்து குடித்து அழகப்பன் எவ்வாறு தன்னுடைய உடல் நலனை கெடுத்து விட்டான். இன்று இளைஞர்கள் வந்திருப்பதால் ஒரு கருத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, இளைஞர்களுக்காக சொல்கிறேன். தென்னாப்பிரிக்கா எத்தியோப்பியாவிலேருந்து ஒரு பேராசிரியர் வந்திருந்தார். நான் முடிச்சிடுறேன். எத்தியோப்பியாவிலேருந்து ஒரு பேராசிரியர் வந்திருந்தார். அவர் சொன்னார், இப்போ என் பக்கத்தில் இங்கே ஒரு நீக்ரோ நிற்கிறாருப்பா, நான் நிற்கிறேன், யார் அதிக ஸ்டாமினாவோடு இருப்போம்? உடல் வலு யாருக்கு அதிகம்? அவரை பார்க்காமலே அப்படி தான் சொல்கிறோம். ஏன்னா நம் மனம் அந்த நீக்ரோ குடிக்கக்கூடிய மதுவில் உள்ள ஆல்கஹாலின் அளவு குறைவு. அப்படிப்பட்ட உடற்கட்டு, நல்ல உடல் வலிமை, உடல் பலம் உள்ள நீக்ரோவுக்கு குடிக்கக்கூடிய ஆல்கஹால், பீரினுடைய ஆல்கஹாலின் அளவு குறைவு. அப்போ இங்கே அதை விட அதிகமாக இருக்குது. அப்போ மது என்பது விலக்கப்பட வேண்டியது. நிறையா பேர் நினைக்கலாம் பீர் குடிக்கலாம் அப்படின்னு. அது நமக்கு நாமே சொல்லிக் கொடுக்கக்கூடிய சமாதானம். மது பழக்கத்தின் நுழைவு வாயில் என்று பீர் அழைக்கப்படுகிறது. ஒரு மொடா குடியரும் ஒரே நாளில் மொடா குடியர் ஆகிவிடுவதில்லை, பீர் வழியே தான் உள்ளே போகிறார். அப்போ இந்த அழகப்பன் அந்த கேரக்டர் மூலமாக மதுவினுடைய கொடுமைகள், அவனுடைய மனத்தை எவ்வாறு அளிக்கிறது, அவனை எவ்வாறு கொடூரம் உள்ளவனாக்குகிறது, அவன் எவ்வாறு உடல் வலிமை இழந்து விடுகிறான், அதன் காரணமாக அழகப்பன் இறந்து விடுகிறான். இந்த சாந்தா விதவையாகி விடுகிறாள். அப்போ யாரை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலோ அங்கு பொருளாதார ஏற்றத்தாழ்வு குறுக்கிட்டது. சரி, திருமணமானவரோடு வாழலாம் என்று நினைத்தால் அங்கு மது குறுக்கிட்டு அவனுடைய வாழ்வை முடித்து விட்டது. அப்பொழுது சாந்தாவின் நிலைமை கேள்விக்குறியாகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறது? அடுத்துதான் பழனியப்பன், அந்த சாந்தாவினுடைய சகோதரன் மூலமாக கலைஞர்கள் என்ன கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறார் என்றால் விதவை விவாகம். இந்த சாந்தாவிற்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று பழனியப்பன் விரும்புகிறார், அவருடைய சகோதரர் விரும்புகிறார். ஆனால் வழக்கமான இந்திய பெண்கள், தமிழ் பெண்களின் மனநிலைப்படி சாந்தா சொல்கிறார், நான் மறு மனத்திற்கு தயாராக இல்லை, என்னுடைய மனமும் தயாராக இல்லை என்று மறுக்கிறாள். அதில் எழுதும்போது அந்த பெண்ணினுடைய உணர்வுகள் ஃபுல்லாக சாந்தாவின் கேரக்டர் மூலமாக வெளிப்படுத்தியிருக்காங்க. அந்த சாந்தாவை பழனியப்பன் சகோதரன் எப்படி கன்வின்ஸ் பண்ணி மறுமணத்திற்கு தயார்படுத்துகிறார். அடுத்து கலைஞர் அவர்கள் எழுதிய சிறுகதைக்கு ஒன்று காந்தி தேசம் என்றே ஒரு தலைப்பு வைத்திருக்கிறார். அந்த இதே காந்தி தேசம், அந்த காந்தி தேசத்திலே பாலியல் செய்யக்கூடிய பெண்களுடைய நிலைமை எப்படி. மகாத்மா காந்தி சொன்னார், இவர் உடலால் தான் கெட்டிருக்கிறார்கள், உள்ளத்தால் கெடவில்லை, இவர்களுக்கு வாழ்வு தர வேண்டியது இந்திய இளைஞர்களுடைய கடமை என்று சொன்னார்களோ. அந்த காந்தி தேசம் என்ற கட்டுரையிலே அந்த கேரக்டருடைய கதாநாயகன் பேரே காந்தி தாசன். அவன் எப்படி பாலியல் தொழிலாளரிடம் விழிப்புணர்வை செய்கிறான். அவனுக்கு அவங்க அம்மா பாம்பேலேருந்து பணம் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அம்மா சொல்கிறாங்க, நான் வங்கியில் வேலை பார்க்கிறேன் என்று சொல்கிறார்கள். அந்த பணத்தை நான் உனக்கு இங்கே அனுப்புகிறேன், நீ பாலியல் பெண்களிடம்
நீ வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்து, அவர்கள் பாலியல் தொழில் செய்யாமல் அவர்களை திசை திருப்பு, அவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகளை செய், மாற்று இதை செஞ்சு கொடுன்னு சொல்லி அவங்க அம்மா பணம் அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். கடைசி அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லி பாம்பேயிலிருந்து தந்தி வருகிறது. இங்கிருந்து இந்த காந்திதாசன் கிளம்பி போகிறான். அப்பொழுதுதான் தெரிகிறது அவர்கள் அம்மா அனுப்பிய பணம் அவர்கள் பாலியல் தொழில் செய்து கொண்டிருக்கிறார் என்று ஒரு திடீர் திருப்பத்தோடு. அந்த கட்டுரையிலேயே பெண்களுடைய மன உணர்வுகள், ஏன் ஒரு பெண் தவறு செய்ய முற்படுகிறாள், தானாக விரும்பி செய்வதில்லை, தள்ளப்படுகிறாள், சமுதாயத்தின் நிலைமை, குப்பை தொட்டி என்ற ஒரு சிறுகதை. ஒரு குப்பை தொட்டி கதை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. குஷ்வந்த் சிங் அவர்கள் ஹிந்தியில் மொழிபெயர்த்து பத்திரிகையில் வெளியிட்டார்கள், ஆங்கிலத்தில் அதை மொழிபெயர்த்திருக்கார்கள். சமுதாயத்தினுடைய அனைத்து அவலங்களுக்கும் ஒரு குப்பை தொட்டி எவ்வாறு சாட்சியாக இருக்கிறது. ஒரு பெண் தவறான முறையில் குழந்தை பெற்று விடுகிறாள், அதற்கும் அந்த குப்பை தொட்டி சாட்சியாக இருக்குது. அந்த குப்பை தொட்டி பயப்படுது, இந்த குழந்தையை நம்மகிட்ட தானே கொண்டாந்து விட்டு போவான். அப்போ மதுவிலக்கு காலகட்டம், ஒருத்தன் குடிச்சிட்டு வந்து பாட்டிலை கொண்டாந்து போடுறான், அப்போ குப்பை தொட்டி பயப்படுது, இந்த காவல்துறை நம்மீது நடவடிக்கை எடுத்து விடுமே. சமுதாயத்தினுடைய ஒவ்வொரு அவல நிலையும் காட்டி அது எல்லாவற்றிற்கும் இந்த குப்பை தொட்டி எவ்வாறு சாட்சியாக இருக்கிறது என்று ஒரு கதை. இந்த இவ்வளோ நம்ம கலைஞரை பற்றி ஒரு முழுமையாக இன்னும் அறியலை, ஒரு தொடர் பயிற்சி. இதற்கெல்லாம் காரணம் கலைஞர் நூலகம். கலைஞர் நூலகத்திலே கலைஞருக்கென ஒரு தனி பிரிவு வைத்து அனைத்து விதமான நூல்களையும் தொகுத்து வைத்திருக்கிறார்கள். அதில் நம்ம தொடர்ந்து படிக்க போக தான் அப்போ அதை படித்து எங்களுடைய காந்திய சிந்தனை எப்படி அப்படின்னா, நாங்கள் வந்து கண்டென்ட்டில் மட்டும்தான் எங்களுடைய அண்ணாச்சிகள் கவனம் செலுத்துவார். ஒரு கட்டுரை எழுதி கொடுத்தேன் அப்படின்னா கருத்து மட்டும்தான் முக்கியம். இலக்கணமும் பார்ப்பாங்க, தமிழ் இலக்கணம் சுத்தமாக இருக்கணும். ஆனால் மணிப்பிரவாள நடை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். இயல்பாகவே எனக்கு வடமொழி வந்துச்சுன்னா அதை நான் வட சொல் வந்தால் கலந்து எழுதி கொடுத்துடலாம், கட்டுரை வெளிவந்து விடும். ஆனால் அங்கு படிக்க தான் கலைஞர் அவர்கள் எவ்வாறு ஒவ்வொரு சொல்லும் தமிழ் சொல்லாக இருக்க வேண்டும் என்பதற்கு முயற்சி செய்தார்கள் என்று தொடர் பயிற்சி. அப்போனா தான் நான் நினச்சேன், அம்மையார் அவர்களிடம் ஒரு வேண்டுகோள் விடுத்தேன், தமிழ் கூடலிலே இந்த இருவரும் சூரியன்களை ஒப்பிட்டு ஒரு உரை நிகழ்த்தினால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தேன். நல்லதொரு வாய்ப்பினை கொடுத்தார்கள். பேசுவதை விட கேட்பது ரொம்ப கஷ்டம். அப்போ பாராட்டப்பட வேண்டியவர்கள் நீங்கள் தான். ரொம்ப பொறுமையாக கேட்டீர்கள். என்னுடைய உரைக்கு வாய்ப்பளித்தமைக்கும் பேச்சினை பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய சிரம் தாழ்ந்த பணிவான நன்றியை தெரிவித்து கொண்டு உங்களுக்கு நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். நன்றி, வணக்கம். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் படைப்புகளில் காந்திய சிந்தனைகள் இந்த தலைப்பில் ஐயா ஆற்றிய உரை மிகச்சிறப்பாகவும் நிதானமாகவும் தெளிவாகவும் இருந்தது. காந்திக்கும் அந்த கலைஞருக்குமான ஒப்பீடு மிகச்சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லலாம். கலைஞர் ஐயா வள்ளுவர் கோட்டத்தை அமைத்த போது அவரால் திறக்க முடியலை. அது மாதிரி மகாத்மா காந்தி அவர்கள் இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர். சுதந்திரம் வாங்கும்போது அவர் இல்லைங்கிறது ரொம்ப வேதனையான விஷயந்தான். அது அழகாக அந்த ஒப்பிட்ட தன்மை மிகச்சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லலாம். மாதிரி கலைஞர்களுடைய படைப்புகளில் அந்த நச்சுக்கோப்பை நாடகத்தை பற்றி ஐயா சொன்ன விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு நாடகத்திலே அந்த ஏழை பணக்காரன் வேறுபாடை எப்படி சொல்லியிருக்காரு, மதுவிலக்கை எப்படி சொல்லியிருக்காரு, விதவை மனத்தை எப்படி ஆதரிச்சிருக்காருங்கிறத ரொம்ப அழகாக பதிவு செஞ்சாங்க. அந்த ஒப்பீடு மிக சிறப்பாக இருந்தது. ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த பண்பு நலன்கள் எப்படியெல்லாம் இருந்தது அப்படிங்கிறத அழகாக பதிவு செஞ்சாங்க. அவர்களுடைய உரைகள் மீதான வினாக்கள் இருந்தால் மாணவர்கள் கேட்கலாம். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும், காந்தியை பற்றி கலைஞரை பற்றி படிச்சிருப்பீங்க, யாராவது மாணவர்கள் கேட்டால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் இதை எவ்வளவு தூரம் உள்வாங்கி இருக்கீங்க அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா, அதுக்காகத்தான். யாருக்காவது வினா இருக்காப்பா? தமிழறிஞர்கள் தான் மாணவர்களாக இருக்காங்க, மாணவர்கள் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. சார், ஒப்பீடுகள் சரி, வித்தியாசம் ஏதாவது பார்க்குறீங்களா? ஏதாவது 1-2 இருக்குதா? உட்காந்துக்கிட்டே பேச. அதாவது கலைஞர் அவர்களே இதை குறிப்பிட்டிருக்காங்க. காந்தியடிகள் ஒன்று சொல்லியிருக்காங்க. இப்போ நான் இன்னைக்கு ஒரு கருத்து சொல்கிறேன், நாளைக்கு ஒரு கருத்து சொன்னால் என்னையை பற்றி நீங்கள் என்ன நினைப்பீங்க?
பொதுவாக சார் என்ன மாற்றி மாற்றி பேசுகிறாரு என்ன அப்படின்னு. காந்தியடிகள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் இன்று ஒரு கருத்து சொல்கிறேன், நாளை ஒரு கருத்து சொல்கிறேன். மேடம் சொன்ன மாதிரி வளர்ச்சியாக கருதி கொள்ள வேண்டும். ஏனென்றால் நேற்றைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய கருத்து நேற்று, இன்றைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி இன்றைய கருத்து அப்படின்னு சொல்லி இது காந்தியடிகள் சொன்னது. அதை பற்றி கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கலைஞர் அவர்களே இன்று இருந்திருந்தால் சில கருத்துக்களை மாற்றி கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. காந்தியடிகள் இன்று இருந்திருந்தால் சில கருத்துக்களை அவரே மாற்றி கொண்டிருப்பார். அதில் ஒரு கருத்துன்னு சொல்லி குடும்ப கட்டுப்பாடு பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த குடும்ப கட்டுப்பாடு குறித்து அவர் சொன்ன கருத்து, இவர் சொன்ன கருத்து. இப்போ இருந்தால் யதார்த்தத்துக்கு ஏற்ற மாதிரி காந்தியடிகளே மாறி இருப்பார் என்ற ஒரு கருத்து. பொதுவாக இந்த பேர் இயக்கம், இந்திய விடுதலை இயக்கத்தை 3ஆக பிரித்தார்கள். மிதவாதிகள், பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள். இப்போ காந்தியடிகளுடைய அணுகுமுறை மிதவாத அணுகுமுறை என்று வைத்து கொண்டால், நம்முடைய கலைஞர் அவருடைய அணுகுமுறை அதையும் தாண்டி, அதாவது இப்போ தீவிரவாதம்னா தீவிரவாதம் இல்லை, பிரிட்டிஷாரோடு தீவிரமாக பேசி போராடி சுதந்திரத்தை வாங்க வேண்டும் என்ற தீவிரவாத அணுகுமுறை. அதையும் தாண்டி தான் பயங்கரவாத அணுகுமுறை. நான் சொல்ல தீவிரவாத வார்த்தை இப்போ உள்ளதோடு ஒப்பிடக்கூடாது. பயங்கரவாதிகள் என்றால் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ், நம்முடைய வாஞ்சிநாதன் அவர்கள் எடுத்த முடிவு. இந்த தீவிரவாதம் என்று சொன்னால் திலகர், லோகமானிய பாலகங்காதர திலகர், பாரதியார், விபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய் எடுத்த முடிவு. இன்னும் தீவிரப்படுத்துங்கள், அவர்களிடம் பணிந்து போவதில் அர்த்தம் இல்லை, தீவிரப்படுத்துங்கள். இப்போ இந்த 3 கேட்டகிரிக்குள்ளே கலைஞரை எங்கே போய் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, மிதவாதத்தை தாண்டிய அந்த சோகால்டு தீவிரவாதம், அந்த காலத்து தீவிரவாதிகளுடைய இதில் அவருடைய கொள்கைகள் தீவிரமாக இருந்தன. நான் யாரை முழுமையாக எதிர்ப்பேன் என்றால், யாரிடம் எதிர்பார்ப்பு இல்லையோ அவர்களைத்தான் எதிர்ப்பேன். கலைஞரிடம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவங்க ரொம்ப ஒரு தீவிரவாத கொள்கை, அதைத்தான் அவர்கள் பின்பற்றினார்கள் என்பது என்னுடைய கருத்து. வேறு யாருக்காவது? அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். எனக்கு கேள்வி எதுவும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச 2 கருத்தை மட்டும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எப்பயுமே நான் வாரம் தமிழ் கூடல் நிகழ்வுக்கு வருவேன். எப்பயும் வரதை விட இந்த வாரம் எனக்கு ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி. ஏன் அப்படின்னா, எப்பயுமே தமிழ்துறை மாணவர்கள் தான் வருவாங்க. இன்றைக்கி வரலாற்றுத்துறை மாணவர்கள் வந்திருக்காங்க. நீங்கள் நல்லா நிறைய விஷயங்கள் ஒப்பீடு செஞ்சு பேசுனீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, வரலாறு படித்தா முதல்வர் ஆகலான்னு சொன்னீங்களே, அது எனக்கு, ஏன்னா நானும் ஒரு வரலாற்றுத்துறை மாணவன் தான் என்பதை தெரிவித்துக்கொண்டு, எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை மட்டும் உங்களோட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். மாணவர்கள்ட்டே நான் கேள்வியாக வைக்கலான்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, காங்கிரஸ்க்கு நிறைய பேர் தலைவர்களாக இருந்தாங்க. அதில் மகாத்மா காந்தி எத்தனை முறை தலைவராக இருந்தான்னு யாராவது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்களேன். பல பேர் தலைவராக இருந்திருக்காங்க. எத்தனை முறை மகாத்மா காந்தி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு காங்கிரஸினுடைய தலைவராக இருந்தார் அப்படின்றத உங்கள் யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். நானே சொல்கிறேன். ஒரே ஒரு முறை மட்டும்தான் காந்தி தலைவராக இருந்தார். எதுக்கு? காங்கிரஸ் இயக்கத்துக்கு. நெஞ்சுக்கு நீதியில் கலைஞர் எழுதுகிறப்ப சொல்கிறாரு என்ன அப்படின்னா, அவர் பிறந்த ஆண்டு 1924. அந்த ஆண்டை சொல்கிறப்ப சொல்கிறாரு, ரஷ்யாவில் லெனின் அவர்கள் மறைந்து ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற ஆண்டு 1924. அந்த ஆண்டில் தான் நான் பிறந்தேன். அதே மாதிரி கேரளாவில் வைக்கம் போராட்டம் வெற்றி பெற்றது 1924. அந்த ஆண்டில் தான் நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. ஹிட்லர் சிறையில் இருக்கும்போது மெயின் கேம்ப்ன்ற அவருடைய புத்தகத்தை எழுதுறாரு. அந்த ஆண்டு 1924. அந்த ஆண்டு தான் நான் பிறந்தேன். அதே மாதிரி பல பேர் காங்கிரஸுக்கு தலைவராக இருந்திருக்காங்க. ஒரே ஒரு வாட்டி தான் மகாத்மா காந்தி தலைவராக இருந்திருக்காரு. அந்த ஆண்டு 1924. அந்த ஆண்டு தான் நான் பிறந்திருக்கேன் அப்படின்றத சொன்னார். அதை பகிர்ந்துக்கிறணும் அப்படின்றத நினச்சேன். ஒரே ஒரு விஷயம், அம்மா சோமசுந்தரி அம்மா எதுவும் தவறாக எடுத்துக்கிற வேணாம். கவிதையை சொல்கிறப்ப ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னீங்க தலைவர் என்பார். அது ஆசிரியர் வீரமணி ஐயா கலைஞருக்கு எழுதுனது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அந்த கவிதை கலைஞர் எழுதுனது, அண்ணாவுக்காக எழுதுனது. அண்ணா மறைந்த போது கலைஞருடைய இரங்கல் பால வரும். தலைவர் என்பார், தத்துவ மேதை என்பார், நடிகர் என்பார், நாடக வேந்தர் என்பார், சொல்லாற்றல் சுவைமிக்க எழுத்தாற்றல் பெற்றார் என்பார், மனிதர் என்பார், மாணிக்கம் என்பார், மாநிலத்து அமைச்சர் என்பார், அன்னை என்பார், அருள்மொழி காவலர் என்பார், அரசியல்வாதி என்பார். இவை அத்தனையும் தனித்தனியே கூறுவதற்கு நேரமற்றோர் தன் நெஞ்சத்து அன்பாலே அண்ணா என்று அழைத்திடவே அவர் என்னை பெயரும் தந்தார் அப்படின்னு வரும். ஆனால் இது அத்தனையும் கலைஞர் அவர்களுக்கும் பொருந்தும். நீங்கள் சொன்னது கரெக்டு தான் மேம். இது அத்தனையும் கலைஞருக்கும் பொருந்தும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, நம்மெல்லாம் வரலாறு படிக்கிறோம், அதோடு நின்றக்கூடாது, வரலாறு படைப்போம். நன்றி, வணக்கம். கூடுதல் தகவலுக்கு நன்றி. வேறு யாரேனும்? அதாவது இந்த நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதாவது
எனக்கு தமிழ் நெஞ்சத்திலே தமிழ் உணர்வை ஊற்றுவித்தவர் நடராஜன், நெல்லை நடராஜன். காந்தியத்தில் சிந்தனையில் எனக்கு அரசியல் சிந்தனை உருவாக்கியவர் நடராஜன். இருவருக்கும் ஒரு தொடர்பு. அதாவது காந்தியடிகள் சுதந்திரமில்லா நாட்டிலே நமக்கும் ஒரு கல்வி தேவைதானா என்று சொல்லுகின்ற நேரத்தில் என்னுடைய ஆசிரியர் பள்ளியை விட்டு வெளிவந்த முதல் மாணவர், பள்ளிக்கூடத்தில் பாடப்படுத்தும் போதே பாரதிதாசன் மாதிரியே பேசுவார். அப்படிப்பட்ட ஆசிரியர். ரெண்டாவது ஒரே ஒரு இது நல்ல அழகாக சொன்னார் ஐயா. எல்லாத்துக்கும் திருப்பி அவருக்கு ஒரு 2 வரியில் ஒரு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து, நல்ல நமக்கெல்லாம் ஒரு செவிக்கு ஒரு விருந்து கொடுத்தாரு. நடராஜன் பேர் சொன்னால் நற்கலைஞர் காந்தியானார். நடராஜன் பேர் சொன்னால் நற்கலைஞர் காந்தியானார். தடம் பதித்த காந்தியாரை, அதாவது தனித்தமிழில் நெஞ்சுக்கு பேரை சொல்லி காந்தியாரை கொண்டு வந்திருக்கிறார். அதாவது பல பேர் நிகழ்ச்சி இருந்தால் கூட நான் இன்னைக்கு அகவை முதல் தமிழறிஞர் ஆகியிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு மூல காரணம் இருவர். ஒன்று என்னுடைய தமிழாசிரியர் நடராஜன், அடுத்து கலைஞர் அவர்கள் தான். என்னுடைய தந்தையார் மதுரையில் காந்தி சமாஜா வச்சு நடத்தினவர், காந்தியடிகளை பாதுகாத்தவர். பெருமையோடு சொல்லுகிறேன், நான் பெருமைக்காக சொல்லவில்லை. வாய்ப்புக்கு நன்றி வருகிறேன். உழங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, தமிழை உனக்கு முதல் வணக்கம். இன்றைக்கு நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது காரணம், காந்தியடிகளை பற்றி நிறைய தெரியும். ஆனால் நடராஜன் ஐயா எப்படி கலைஞரை பற்றி பேசப் போகிறார், எப்படி ஒப்பிட்டு பேசுவார் என்று கேட்க வந்தேன். நீங்களாம் ரொம்ப அமைதியாக இருக்கீங்களே மாணவர்களே. மேலூர் கல்லூரியா? ஆமாம். மாணவர்கள் ரொம்ப கட்டுப்பாடோடு இருக்கீங்க. இந்நேரம் கைதட்டி இருப்பீங்க, இல்லாட்டி வெளியில் எழுந்திரிச்சு போயிருப்பீங்க. உங்கள் பேராசிரியர் பார்த்துக்கிட்டு இருக்காருங்கிறது தெரியும். ரொம்ப அருமையாக அமைதியாக இருக்கீங்க. மாணவர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எனக்கு ஒரே மகன் தான். அவனை சமுதாய பணிக்காக நான் செய்ய சொல்லி தூண்டிக்கிட்டு இருக்கேன். மாணவிகளை அதை விட பிடிக்கும் எனக்கு. ஏன்னா எனக்கு பெண் குழந்தைகள் இல்லை, ஆனால் மாணவிகளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நீங்கள் எப்படி ஒரு மேடையிலே வீசி என்ற மெல்லிய தமிழ் போல் அழகாக நடராஜன் சார் சொன்னார். அவர் கருத்துக்களை ஒப்பிடுறப்ப காந்தியடிகளையும் கலைஞரையும் எப்படி ஒப்பிட முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியோடு வந்தேன். அவர் மிகச்சிறந்த முறையிலே காந்தி நினைவகம் இல்லை, கலைஞர் நினைவகத்துக்கும் வழிகாட்டுவார் அப்படிங்கிற அளவு அவருடைய கருத்து செறிவு. அந்த கல்லூரி பேராசிரியர், கல்வி அலுவலர் அப்படிங்கிறத என்ன செய்கிறாரு, அழகாக இப்படி மாணவர்கள் யாருமே பின்னாடி யாராவது தூங்கிட்டீங்களா, தூங்கியிருக்க மாட்டீங்க, அப்படி அழகாக சொல்லிட்டு வர்றாரு. ரொம்ப நன்றிங்கய்யா, உங்களுக்கு ஒரு பொன்னாடை. அது மட்டும் இல்லை, அவருடைய பணிவு. ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டேன், ஒரு வினாடி வினா அவர் தான் நடத்துகிறாரு. நான் நிறைய மதிப்பெண் வாங்கிட்டேன். மாணவர்கள்லாம் சொல்லிட்டாங்க, அந்த குழுவில் அந்த அம்மாவை வெளியில் அனுப்பிடுங்க, அப்போ தான் அந்த குழு எப்படின்னு தெரியும்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். எங்கள் மாணவர்கள் அந்த குழு வெற்றி பெறும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வெளியில் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அடுத்து பரிசளிப்பு விழாவப்போ ரொம்ப பணிவோடு என்கிட்ட அம்மா உங்களுடைய முதல் எழுத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார். பல ஆண்டுகளாக ஐயாவுக்கு தெரியும் எனக்கு. அந்த பணிவும் இன்று பேசிய துணிவும், எப்படி காந்தி மியூசியத்தில் கலைஞர் கலந்தார் அப்படிங்கிறத அது மட்டும் இல்லை, சோமசுந்தரி பெயருக்கு விளக்கம் சொல்லாதவங்களே இருக்க மாட்டாங்க போல இருக்குது. கொஞ்சம் பெயரை மாற்றி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஜான்சிக்கும் எல்லாமே ரொம்ப அழகான ஒரு அமைப்பு. இந்த சூழ்நிலையிலே மாணவர்களே, உங்களுக்கு ஒரு செய்தி, சமுதாய பணிக்கு உங்களை ஆட்டுவிக்க வேண்டும். முதல்வராக, நாளைய முதல்வராக நான் வருவேன் அப்படின்னா முதல்ல தொண்டனாக இருங்க, அப்புறம் முதல்வராக வருவதற்கான வாய்ப்பு தானாக வரும். அடுக்குமொழியில் பேசுகிறதுனாலையோ அழகு தமிழில் பழகிறதுனாலையோ அந்த ஒரு திறமையை மட்டும் உங்களை முதல்வராக்க முடியாது அப்படிங்கிறத மக்கள் சிந்தனை வேண்டும், மக்களை பற்றிய முன்னேற்றம் வேண்டும். தன் கட்சி மட்டும் இல்லை, அவர் சொல்கிறார், கலைஞர் சொல்லுவார், கட்சி பதவி எனக்கு துண்டு மாதிரி, தோளில் போடுற துண்டு மாதிரி, ஆனால் கொள்கை என்பது இடுப்பில் அணியும் வேட்டி போல் அப்படின்னு சொல்லுவார். அற்புதமான கருத்துக்களை கேட்டு அருமையான வாய்ப்பை உருவாக்கிய சோமசுந்தரிக்கும், நன்றி கூற வராத ஜான்சி ராணிக்கும், வந்துடுவாங்க இல்லை வேறு யாரும் சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ஐயா நடராஜன் ஐயாவுடைய உரை ரொம்ப நிதானமாக இருந்துச்சு. இன்றைக்கி அம்மா நினச்ச மாதிரியே எப்படி காந்தியடிகளையும் கலைஞரையும் எப்படி நீங்கள் ஒப்பிட்டு பேச போகிறீங்கன்னு நானும் கொஞ்சம் நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனாலும் காந்தியடிகளும்
கலைஞரும் சந்திச்சுக்கிட்டது இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? இதுவரையும் சந்திச்சுக்கிட்டதே இல்லை. ஆனாலும் பல விஷயங்களில் வந்து அவருடைய கொள்கைகள் வேறு மாதிரி இருந்தார், இவருடைய கொள்கைகள் வேறு மாதிரி இருந்தாலும் பல விஷயங்களில் ரெண்டு பேரும் ஒத்து போயிருக்காங்கங்கிறத நீங்கள் சொன்னதுக்கப்புறம் பல பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. குறிப்பாக அந்த மாணவர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க. மாணவர்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். அம்மா சொன்னவர் நானும் அடிக்கடி சொல்லுவேன், மாணவர்கள் நிறைய கேள்வி கேட்கணும். பள்ளிக்கூடத்தில் அங்கே கல்லூரியிலையும் கல்வி நிலையத்திலையும் கேள்வி கேட்குறாங்க, இங்கே நிறைய கேட்க. நீங்கள் கூட்டிகிட்டு வரையில் கூட நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், மாணவர்கள் நிறைய கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டால் தான் நமக்கு வந்து விடை கிடைக்கும். உண்மையிலேயே கலைஞருடைய இது வந்து நான் வந்து கலைஞர் மேலே எனக்கு ஒரு தனி காதல் எப்போவுமே உண்டு. உலகத்தமிழ் மாநாடு நடந்தபோது அந்த உங்களுக்கு கூட அந்த கவிதையை அனுப்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். 2010 ஜூன் 23, 27 வரைக்கும் கோவையில் நடந்தது. ஐயா எல்லாருக்கும் நான் அனுப்பிச்சிருக்கிறேன். அதில் வந்து கலைஞர் அவர்கள் அந்த உலகத்தமிழ் மாநாடு நடத்தின சிறப்பை இது பண்ணி ஒரு மிகப்பெரிய பாடலாகவே ஒரு கிட்டத்தட்ட 30 வரின்னு நினைக்கிறேன் எழுதி கலைஞர் அவர்களுக்கே அப்போ நான் அனுப்பிச்சி வச்சுருக்கிறேன். 2010 ஜூன் 23லேருந்து 27 வரைக்கும். அப்படியே கலைஞர் மேலே எனக்கு ஒரு தனி காதல் உண்டு. அதே போல் தேசியம் பேசுகிற போது காந்தியடிகள் மீதையும் எனக்கு ஒரு காதல் உண்டு. அப்படி அந்த காந்தியடிகளையும் கலைஞர் அவர்களையும் பல விஷயங்களில் நீங்கள் ஒப்பிட்டு சொன்னது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு சிந்திக்கக்கூடிய விஷயம். தம்பி பேசையில் சொன்னாப்புல சில இதையெல்லாம் சுட்டி காமிச்சாப்புல. தம்பி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா ஐயா ஐக்கு ரவி அவங்களோட தொடர்ந்து வருவாப்புல. உங்களுடைய அந்த காந்தியும் கலைஞரையும் நீங்கள் ஒப்பிட்டு பேசுனது வந்து மிகப்பெரிய சிறப்பு. பல பேர் வந்து பல நேரத்தில் நான் கைதட்டோன்னு நினச்சேன், ஆனால் யாருமே கைதட்டாமல் அமைதியாக கைதட்டாமல் இருந்து ரொம்ப அமைதியாக இருந்தால் நீங்கள் பேசுனதை ரொம்ப நிதானமாக எல்லாரும் வந்து அனுபவித்து கேட்டாங்க. அதற்காக உங்களுக்கு லட்சியம் சிதம்பரம் சார்பில் ஐயா நடராஜனோட நிறைய நான் பேசியிருக்கிறேன். சமாதான தூண் திறக்கிற போது கூட நீண்ட நேரம் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்படி ஐயா அவருடைய இந்த சிந்தனைகள் மேன்மேலும் விதைகளாக இன்னும் மரங்களாக இன்னும் வளர வேண்டும். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் மா பாலாஜி, இணை பேராசிரியர், வரலாற்றுத்துறை, அரசு கலைக்கல்லூரி, மேலூர். இன்றைய உரையை நான் கேட்கும் பொழுது உண்மையிலே அகமகிழ்ந்தேன். மிக சிறப்பாக இருந்தது. காரணம், நான் சிறுவயதில் சென்னை கிராமத்திலிருந்து படித்து சென்னை பல்கலைக்கழகத்தில் போய் சேரும் பொழுது கலைஞர் ஐயாவின் மீது அவரை எப்படியேனும் பார்த்து விட மாட்டோமா என்று ஒரு ஆதங்கம் எழுந்து, அவர் சிஎம்மாக இருக்கும் பொழுது தைத்திருநாளில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தார். அதில் தான் நான் முதலில் அவரை சந்தித்த நாள். அவருடைய புத்தகத்தை வாசித்து நேசித்தவன் நான். அவர் மீது வைத்திருந்த அளவுக்கு அதிகமான பற்றின் காரணமாக டிஆர்பியில் ஃபஸ்ட்டில் முதல் ரேங்கில் அவர் கையில் தான் நான் பணியானையே வாங்கினேன். இன்று நினைத்தாலும் அது எனக்கு மிக பெருமையாக இருக்கிறது. தம்பி சொன்னது போல முதல் இந்திய தேசிய காங்கிரஸ் இயக்கம் மகாத்மா காந்தியினுடைய அவர் ஏன் அந்த லீடராக அவர் கொண்டு வந்தார்னா அதற்கான 36 கட்டுரைகள் இருக்கிறது. பிஹெச்டி மட்டும் அந்த ஒரு கான்ட்ரவர்சியில் 36 கட்டுரைகள் இருக்கிறது. மிக அற்புதமான ஒரு நிகழ்வு. ஏன் அவர் அதை மறுத்தார், ஏன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கான பல விளக்கங்கள் அது உண்டு. நான் அது உண்மையிலே வரவேற்கிறேன். அந்த அருமையாக நீங்கள் அதை கோட்வேட் பண்ணீங்க. அடுத்து அம்மா சொன்னாங்க எங்களுடைய மாணவர்கள் அமைதியாக இருக்கிறாங்களே. உண்மையிலேயே என் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த மாணவர்கள் சிற்பிகள், செதுக்கி வைத்தவங்க. அவங்கெல்லாம் மிகச்சிறந்த கலைஞரினுடைய பேச்சாற்றலில் பிரைஸ் வாங்கினவங்களாம் உட்காந்துட்டு இருக்காங்க. முதுகலை மாணவர்கள் உண்மையில் கட்டுப்பாடான மாணவர்கள் அல்ல. என் மாணவர்கள் சட்டத்தை படிக்காதவர்கள், ஆனால் சட்டப்படி நடப்பவர்கள். எனவே என்னுடைய ஆசான் மதிப்பிற்குரிய திரு நடராஜனை அவர்களுடைய இணைந்து நாங்கள் பணியாற்றும் போது நான் மிக பெருமையாக கருதுகிறேன். மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு. வருங்காலத்தில் தமிழ் துறையில் இருந்து எந்த அழைப்பு இருந்தாலும் வரலாற்றை நீங்கள் அழைக்கலாம். என்னுடைய தலைப்பு நாட்டுப்புற பாடல்களில் தமிழ் தொண்டு தான் என்னுடைய பிஹெச்டியாக. தமிழில் முதலில் ஆய்வு செய்தவன் நான் சென்னை பல்கலைக்கழகத்தில் என்ற பெருமையோடு வாய்ப்பளித்ததற்கு நன்றி. எங்களுடைய கல்லூரி முதல்வர் சார்பாகவும் எங்கள் துறை சார்பாகவும் மிக்க நன்றியோடு இந்த வாய்ப்புக்கு நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கிறோம். என் பெயர்
முனைவர் தேவதாஸ், ஆராய்ச்சி அலுவலர், காந்தி நினைவு அருங்காட்சியகம். உண்மையிலேயே இன்றைய உரை மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது. அதாவது கலைஞர் காந்தி எப்படி ஒப்பிட முடியும்? நிறைய பேர் கேள்வி எழுந்திருக்கலாம். ஏன்னா இது ஆய்வுக்குரிய தலைப்பு. இந்த தலைப்பில் முன்னேறப்பட்ட ஆய்வு செய்யலாம். நாம் பொதுவாக பார்க்குறோம், மகாத்மா மகாத்மா த கிரேட் சோல். கலைஞர் சிஎம்மாக இருந்திருக்கார், அவ்வளோதான். இருந்தாலும் கலைஞர் காந்திய நூல்களை படித்தவர். காந்திய தாக்கம் அதிகமாக இருந்திருக்கு கலைஞர்கிட்ட. நீங்கள் படித்தால் தெரியும். காந்தி மக்களுக்காகவே போராடியவர். அதே மாதிரி மக்களுக்காகவே போராடியவர் கலைஞர் கருணாநிதி. நமக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அவரும் சிறந்த ரைட்டர் காந்தியடிகள். அதே மாதிரி கலைஞரும் சிறந்த ரைட்டர். காந்தியடிகளும் சிறந்த பேச்சாளர். அதே மாதிரி கலைஞரும் சிறந்த பேச்சாளர். இந்த பேச்சாளர் எழுத்தாளர் இருவரும் தான் உலகத்தை மாற்றம் பண்ண முடியும், உலக மக்களை மாற்றம் பண்ண முடியும். இருவரும் ஒத்துப்போகக்கூடியவர்கள். நன்றி. தர்க்க சாஸ்திரத்தை கல்லூரிகளில் கற்றோம், வர்க்க சாஸ்திரத்தை வீதிகளில் கற்றோம். ஒரு கவிஞன் சொன்னான். அவர் எழுத்திருக்கின்ற தலைப்பு பல தர்க்கங்களை உருவாக்கி இருக்கிறது. இப்போ இவர் மேற்கொண்ட ஆய்வு அதில் பல வேறுபாடுகள் இருக்கின்றன. அவர் ஒரு அரசியல் தலைவர், இவர் ஒரு அரசியல் தலைவர். அவர்கள் வரலாற்றை செதுக்கி இருக்கிறார்கள், இவர் ஒரு மாதிரி வரலாற்றை செதுக்கி இருக்கிறார். ஆனால் அந்த ஒப்பீடு என்பது மிக கடினமான செயல். ஐயா நடராசன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் தொல்காப்பியன். அவர் மாணவர் ஒன்றை பதிவு செய்தார். பேச்சால் கட்சி வளர்ந்தது என்று சொன்னால் அறிஞர் அண்ணாவுடைய பேச்சு இந்த மாணவர்களிடத்திலும் சமுதாயத்தினரிடத்திலும் ஒரு பேச்சு கலையினால் ஒரு நாட்டு மக்களுடைய நெஞ்சத்தில் நீங்கா இடம்பெற்ற வகையில் அவர்களை போற்றலாம். அந்த அடிப்படையிலே மாணவருடைய பேச்சு முதல்வராகக்கூடிய பேச்சு. அதே நேரத்தில் வர்க்க சாஸ்திரத்தை வீதிகளில் கற்போம் என்ற அடிப்படையில் அம்மா ஒன்றை உங்களுக்கு அழைப்பு கொடுத்தார்கள். இளம் தலைமுறையினர் நிறைய சேமித்து வைத்திருக்கிறார்கள். பல விடயங்களை ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்கிறார்கள். இன்னும் அரசியலில் நிறைய ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். ஐயா போன்று ஆய்வுகளை மேற்கொண்டு நீங்களும் புதிய அரசியல் தலைவர்களாக வர வேண்டும் என்று வாழ்த்து விடுவிடுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. கூடுதல் தகவல் நிறைய பேர் சொன்னீங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தமிழ் கூடல் உரை மிக நேர்த்தியாக இருந்தது. ஒரு பல்கலைக்கழகத்தில் மாணவ பருவத்தில் இருக்கிற முதுகலை மாணவர்கள் இருந்து கேட்கக்கூடிய விஷயமாக இன்று அமைந்திருக்கிறது. அவர்களும் வந்திருக்கிறார்கள். ஒரு அருமையான நிகழ்வாக இருந்தது. உங்களுடைய கட்டுரை பேச்சு முழுவதும் தொடக்கத்தில் மக்கள் என்று தொடங்கினீர்கள், நிறைவாக மக்களில் முடித்திருக்கிறீர்கள். அதுவும் கருத்துக்களை மட்டுமே ஒற்றுமைப்படுத்தி உங்களுடைய உரை வீச்சு மிக அருமையாக இருந்தது. ஒப்பீட்டு முறையில் மிக மிக நேர்த்தி. அதில் நான் மனமுவர்ந்து வாழ்த்துகிறேன். ஒரு இடத்துல நீங்கள் சொன்னீங்க, இந்த மதுரையில் ஒரு பள்ளி மாணவர்கள் தான் சொன்னீங்க. அந்த பள்ளியை பற்றி சில விளக்கம் சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அந்த இடங்களை பார்க்கறதுக்கு. நிறைவாக மாணவர்களுக்கு ஒரு செய்தி, தயவு செய்து இந்த தலைப்புகள் போன்று நீங்கள் சந்தித்தால் அதை பற்றிய சிறு குறிப்பாவது வைத்துக்கொள்ளுங்கள். முன்னோடைய கேள்வி கேட்க வசதியாக இருக்கும். இப்போது சொல்லியிருக்காங்க இல்லையா, கலைஞரும் காந்தியும். ஏதாவது ஒரு தகவல் நிறைய கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? நிச்சயம் கிடைக்கும். ஒரு சிறு குறிப்பிட வந்தீங்களானால் அந்த கேள்விகளை நீங்கள் கேட்க வாய்ப்பு இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு நிறைவாக வருகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு சந்தேகம். கலைஞர் ஐயா இறுதியாக முதல்வர் பதவியை நிராகரித்தார்னு சொன்னீங்க. ஆனால் வள்ளுவர் கோட்டம் திறக்கும்போது அவர் இல்லை, ஆனால் நான் முதல்வராக எப்போ ஆகுறேனோ அப்போ தான் அங்கே பார்ப்பேன்னு சொன்னாங்கன்னு சொன்னீங்க. அது புரியல எனக்கு. பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைந்த பொழுது யாரை முதல்வராக்குவது என்ற ஒரு சர்ச்சை எழுந்தபோது எல்லாரும் கூடி பேசுகிறாங்க, எல்லாரும் முயற்சி செய்கிறார்கள். அப்பொழுது கலைஞர் முதல்வர் ஆனார். ஆனால் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் முதல்வராக ஆக்கப்பட்டார். அவர் அதை ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை.
இலக்கிய பணி செய்ய தான் விரும்பினார். ஏன்னா அது கட்டுப்பாடுகள் நிறைந்தது, ரொம்ப இதாக இருக்கும் அப்படிங்கிறனால அவர் விரும்பவில்லைன்னு சொல்லி எழுதியிருக்காரு. பின்னாடி தேர்தல் மூலமாக அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அப்பொழுது முதல்வரானார். அப்போ தான் அந்த வள்ளுவர் கோட்டத்திற்குள் உள்ளே போகிறாங்க. அதுவும் ஒரு நிகழ்வு பாருங்கள். இவருடைய அந்த அடிக்கல், எந்த வள்ளுவர் கோட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினாரோ அந்த அடிக்கல்லை தூக்கி போட்டுட்டாங்க. இவரால் அடிக்கல் நாட்டப்பட்டது என்ற ஒரு இது கூட இல்லை. அதை தூக்கி போட்டுட்டு தான் இந்த மாதிரி குடியரசுத் தலைவர் அவர்கள் திறந்து வைத்தார்கள். மாண்புமிகு கவர்னர் அவர்கள் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றார்கள். அந்த கல்வெட்டை மட்டும்தான் வச்சாங்க. ஆனால் அவருடன் கூட இருந்தவர்களுக்கு அவ்வளவு ஆதங்கம். எப்படி உருவாக்கி கஷ்டப்பட்டு உருவாக்குனாங்க, எப்படியாவது கல்வெட்டு இடம்பெற வேண்டும் என்பதற்காக அந்த வள்ளுவர் கோட்டத்திற்கு அருகில் பேரறிஞர் அண்ணா சிலையை அமைத்து வள்ளுவர் கோட்டத்திற்கு அடிக்கல் நாட்டிய கலைஞர் அவர்களால் இந்த அண்ணா சிலை திறந்து வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அதை வச்சு அந்த இது கலைஞருடைய விருப்பம் இல்லை, கூட இருக்கிறவங்க எப்படியும் விற்றக்கூடாது. வரலாற்றில் இதை கண்டிப்பாக பதிவு பண்ணணும். தம்பிகிட்டேருந்து ரொம்ப நீங்கள் மாணவர்கள் வந்திருக்கீங்க, தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், மாலை ஆனால் இவரை கலைஞர் நூலகத்தில் பார்க்கலாம். நான் எப்போல்லாம் போகிறேனோ மாலை முழுவதுமாக கலைஞர் நூலகத்தில் தன்னுடைய நிறையா படித்து கொண்டே இருப்பார்கள். அப்போ மாணவர்கள் நிறையா வாசிக்க வேண்டும் என்பதற்கு நீங்கள் தம்பி ஒரு நிமிஷம் எழுந்துறீங்க, ரோல் மாடலாக வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா வாசிப்பு தான் நம்மை செம்மைப்படுத்துகிறது, வாசிப்பு தான் மனிதனை மாமனிதனாக்குகிறது. நன்றி. சங்கம் முழங்கிடும் நகரினிலே சங்கரி மீனாளின் கருணையிலே, சங்கம் முழங்கிடும் நகரினிலே சங்கரி மீனாளின் கருணையிலே, மீன்கொடி பறக்கும் மதுரையிலே வான்புகழ் கொண்டாள் தாயவளே. இந்த வரிகளுக்கு ஏற்ப உலக தமிழ் சங்கத்தில் அடியேன் இன்றுதான் முதல் காலடி எடுத்து வைத்திருக்கிறேன். ஏதேனும் பேசுவதில் பிழை இருந்தால் மன்னித்துக் கொள்ள வேண்டும். மூர்த்தி சிறியதாக இருந்தாலும் கீர்த்தி பெரியது என்று சொல்வார்கள். அந்த வகையில் நடராஜன் ஐயாவை நான் சகோதரர் என்றுதான், நடராஜன் என்றுதான் கூப்பிடுவேன். வானொலியில் அடியேனும் அவரும் ஒன்றாக பணியாற்றிய ஒரு நட்பு எங்களுக்கு. ஆனால் இவ்வளவு தூரம் ஒரு பன்முக கலைஞராக இருந்து கற்றலின் கேட்டல் நன்றே சொல்லுவாங்க இல்லையா, செவி வழி செய்தி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு விஷயத்தை இவ்வளவு தூரம் நிறைய விஷயங்களை மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். இவரை இவர் கூட வர்ணனையாளராக நிறைய திருக்கல்யாண வர்ணனை எல்லாம் பண்ணியிருக்கோம். மீனாட்சி திருக்கல்யாண வர்ணனை, கும்பாபிஷேக வர்ணனை எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் இத்தனை விஷயங்களை குழந்தைகளுக்கு எடுத்து சென்று அடையும்படி செய்கிறார் என்பது ஒரு பெருமை மிக்க ஒரு சகோதரருக்கு ஒரு மகிழ்ச்சி மிக்க ஒரு பாராட்டுதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது எனக்கு தெரிஞ்ச அளவில் கல்லூரி மாணவர்களை சென்று அடைந்தால் இன்னும் கொஞ்சம் ஏற்புடையதாக இருக்கும் என்பது அடியேனின் தாழ்மையான கருத்து. ஆமாம், இங்கே வந்திருக்கவங்களே கல்லூரி மாணவர்கள் தான்மா. அதனால் கல்லூரி மாணவர்களுக்காக தான் இந்த நிகழ்வும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாரந்தோறும் நாங்கள் கல்லூரியோடு இணைந்து தான் பயணிக்கிறோம் அப்படிங்கிறத பணிவோட சொல்லிக்கிறேன். சரி, இணை பேராசிரியர் வரலாற்றுத்துறை பேராசிரியமா பாலாஜி ஐயா அவர்களை சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்க அன்போடு அழைக்கிறேன். அது லக்ஷ்மிகாந்தன் பாரதி நகர்னு ஒரு எல்கேபி நகர், இளமனூர் ஊராட்சி மன்ற நடுநிலைப்பள்ளி. நான் அந்த நம்பர், ஆசிரியருடைய நம்பரும் நான் தரேன். இளமனூர் லக்ஷ்மிகாந்தன் பாரதி நகர்னே ஒரு நகர் இருக்குது. லக்ஷ்மிகாந்தன் பாரதி ஐயா மதுரை மாவட்ட ஆட்சியராக இருந்தவர். அவருடைய சிறப்பு தான் உங்களுக்கு தெரியும். தியாகியாகவும் இருந்து ஆட்சியராகவும் இருந்தவர். அவர் மாவட்ட ஆட்சியராக இருக்கும் பொழுது பட்டா கொடுக்கப்பட்ட காரணத்தால் அந்த ஊர் மக்கள் இவருடைய பெயரையே அதுக்கு வச்சுருக்காங்க, லக்ஷ்மிகாந்தன் பாரதி நகர். அங்கே தான் நாங்கள் போய் நீங்கள் அந்த பள்ளிக்கு ஒரு முறை நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணணும், அங்கே உள்ளவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது. நன்றி. நடராஜன் ஐயா அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்க பாலாஜி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். நடராஜன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய வாசுகி நல்காந்தி அம்மா அவர்கள் வருகிறார். அப்படியே கூட வாங்கம்மா. இல்லை, அப்படியே கூட சரி.
நன்றி அம்மா. நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். இந்த தமிழ் கூடல் நிகழ்வுக்கு தலைமை தாங்கி எங்களை எல்லாம் ஆட்டுவிக்கின்ற உலக தமிழ்ச்சங்கத்தினுடைய இயக்குனர் முனைவர் அவ்வை அருள் ஐயா அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறேன். இந்த நிகழ்வில் தமிழ் கூடல் உரை வழங்கி சிறப்பித்த காந்தி நினைவு அருங்காட்சியகத்தினுடைய கல்வி அலுவலர் மற்றும் காப்பாட்சியர் பொறுப்பு திரு இரா நடராஜன் ஐயா அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞரின் படைப்புகளில் காந்திய சிந்தனைகள் என்ற தலைப்பில் காந்தியை பற்றியும் அது மாதிரி கலைஞருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற நிகழ்வுகள் குறித்தும் அழகாக ஒப்பீடு செய்தார். அது மட்டுமல்லாது கலைஞருடைய படைப்புகள் எப்படியெல்லாம் அமைந்தன, இருவருக்குமான அந்த கொள்கைகள் எப்படியெல்லாம் ஒற்றுமையோடு இருந்தன என்பதை, ஒரு தலைமைக்கான அந்த ஆளுமை எப்படியெல்லாம் இருவருக்கும் இருந்தது என்பதை மிக அழகாக பதிவு செய்தார். மிக நிதானமாகவும் தெளிவாகவும் இருந்தது அவருடைய உரை. ஐயா அவர்களுக்கு உலக தமிழ்ச்சங்கம் மதுரையின் சார்பாக எங்களுடைய நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறோம். நன்றி ஐயா. இந்த நிகழ்வில் எங்களோடு இணைந்து பயணித்த அரசு கலைக்கல்லூரி மேலூர் மாணவ கண்மணிகள் உங்கள் அத்துணை பேருக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறோம். பேராசிரியர் ஐயா பாலாஜி ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அனுமதி வழங்கிய முதல்வர் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறோம். எங்களுடைய அழைப்பினை ஏற்று வந்திருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்களையும் தமிழ் ஆர்வலர்களையும் தமிழ் அமைப்பினை சார்ந்த அத்துணை பேருக்கும் நன்றியினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நாட்டுப்பண். जनगणमन अधिनायक जय गे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल वंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलसितरंगा तब शुभ नामे जागे तब शुभ आशीष मागे कागे दब जय गादा जनगण मंगलदायक जय गे भारत भाग्य विधाता जय गे जय गे जय गे जय 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 गे।